अविदत विषयान्तरच्चटारे उपनिषदा मुखमान मात्रभोगः अभिसगुणवता तथैकशेषी मधुरकविरुदये ममाविरस्तु வேறொன்றும் நாணறியேன் வேதம் தமிழ்செய்த மாறன் சடகோபன்வன் குருகூறி ஏரியங்கள் வாழ்வான் எண்ணியத்தும் மதுரகவியார் எம்மையாழ்வார் அவரே அரண். ஸ்ரீமத் கிருஷ்ணசுமாக்வாய நமோ யாமுனசூனவே யத் கடாட்சைக லக்ஷானாம் சுலப ஸ்ரீதர சதா. சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை பரம காருணிகர் 4000 திவ்ய பிரபந்தத்திற்கு பூர்ணமான வியாக்கியானம் அனுப்பிரகித்த ஒரே மகனியர் இந்த சுவாமி தான். ஆவணி மாசம் ரோகிணி நட்சத்திரத்தில் அவதாரம் பண்ணார். கண்ணனுடைய திருவட்சத்திரம் என்னவோ அதே நட்சத்திரத்தில் அவதாரம் பண்ணபடியாலே அந்த கண்ணனே அவதாரம் பண்ணி 4000 திவ்ய பிரபந்தத்துக்கு பரிபூர்ணமான வியாக்கியானம் பண்ண வேண்டும் என்கிற அபிப்பிராயத்திலேயே பகவானே அவதாரம் பண்ணார் என்று சொல்லப்படுகிறது. அதனால்தான் சுலப ஸ்ரீதர சதா யத் கடாட்சைக லக்ஷானாம், அந்த கிருஷ்ண சமாப்மையில சூனவே. அப்படின்னா கிருஷ்ணர் என்ற திருநாமத்தை பெற்ற அந்த பெரியவாச்சான் பிள்ளைக்கு அவருடைய அவருடைய தகப்பனார் பேர் யாமுனாச்சாரின் பேர். யாமுனாச்சாரனா இங்க அளவந்தாரை குறிக்கவில்லை. ஆமனார்னு பின்னாடி வரப்பட்ட இவருடைய தகப்பனார் பேர் யாமுனர். அவருடைய திருக்குமாரர். அவருடைய திருக்குமாருடைய கட்டாட்சம் நமக்கு இருந்ததானால் சுலபமாக ஸ்ரீதரனுடைய அனுகிரகத்தை பெறலாம்னு தெரிவிக்கிறார் இந்த சூத்திரம், இந்த ஸ்லோகமான சொல்கிறது. அப்படிப்பட்ட ஆச்சரியமான வியாக்கியானம் கண்ணீர் செலுத்தாங்க ஒரு தனி சிறப்பை பெற்றது. ஏனென்றால் மற்ற வியாக்கியானத்தை காட்டும் இதற்கு என்ன வைபவம் என்றால், சர்மபர்வனிட்டையே பரிபூர்ணமாக தெரிவிக்கக்கூடிய ஒரு பிரபந்தம் என்பது 4000 திவ்ய பிரபந்தத்துக்குள்ளேயே கண்ணீர் செலுத்தான் ஒன்றே. அப்ப ராமானுஜன் இருந்தது சர்மபர்வ நிட்டை இல்லையா சுவாமினா? சர்மபர்வ நிட்டையே, ஆனாலும் அது 4000த்துக்குள்ள சேர்க்கப்படவில்லையே. சேர்த்து அதை சொன்ன காரணம் என்னன்னா, 4000த்துக்குள்ளே இருக்கக்கூடிய சர்மபர்வ நெட்டையோடு கூடியிருக்கக்கூடிய பிரபந்தம் என்றால் அது கண்ணின் சிறுத்தாமே சாரம் தெரிவித்தார். இந்த கண்ணின் சிறுத்தாம் என்பது 4000த்திலே எல்லாமே திருமந்திரத்தின் அர்த்தம். ஓம் நமகா நாராயணாய, இந்த அர்த்தத்தை விளக்குவதுதான் நாராயண. இது 4000 திவ்ய பிரபந்தம். அதுல ஓம்காரம் என்பது திருப்பல்லாண்டு. வேதத்துக்கு ஓம் என்னுவது போல் உள்ளதுக்கெல்லாம் சுருக்காய்னு சுவாமி மணவாளமா அவர்கள் தெரிவித்தார் இல்லையா? அப்ப ஓம்காரம் திருப்பல்லாண்டு. அடுத்து நமசப்தார்த்தம் என்பது அதுதான் இந்த கண்ணில் சிரித்தாம். எனக்கு நான் அல்லேன், நான் பகவானுக்குரியவன் என்று மேலிழந்த வாரியான அர்த்தம். ஆனால் அதன் உட்பொருள் உள்ளுரை பொருள் என்னவென்றால், பாகவதர்களுக்கு ஆச்சாரியனுக்கு அடியில் அழியப்பட்டவன், பாகவதற்கு அடியப்பட்டவன் என்கிற பொருளில்தான் அந்த நமசப்தார்த்தம் தெரிவிக்கிறது. அதைத்தான் சுவாமி மணவாள மாமணிகள் வாய்த்த திருமந்திரத்தின் மத்தியமமாம் பதம் போல் சீர்த்த மதுரக விஷயங்களையும் தெரிவித்தார். அப்படிப்பட்ட நமசப்தார்த்தம் கண்ணீர் சிற்பாம்பு இணைக்கிறது. ஏனைய பிரபந்தங்கள் இருக்கணும். அதற்கு மேல ஏனைய பிரபந்தங்கள் எல்லாமே நாராயண சப்தார்த்தத்தை விவரிக்க வந்தது நம்முடைய பூர்வர்கள் தெரிவிக்கிறார். ஆக நடுசப்தமான நமசப்தத்தின் அர்த்தத்தை தெரிவிக்க வந்தது என்னது? நான் பகவானுக்கு சேஷன் அல்லேன். யாருக்கு? பாகவதல் என்று சொல்லக்கூடிய அந்த ஆழ்வாரையே தெய்வமாக கொண்டேன் என்கிற நிலைதான் வலியுறுத்துவதற்காக இந்த கண்ணீர் செலுத்தாமல் தெரிவிக்கிறார். இந்த மாதிரி பன்னிருக்கால சுவாமி யாரான்னா அதற்காக தான் இந்த ஸ்லோகத்தை எடுத்தார். கச்சதா மாதுல குலம் பரதேன ததா அனகா சத்ருக்னகா நித்ய சத்ருக்னகா நீதகா பிரீத்தி புரஸ்கிருதகானர். இது இந்த ராமாயணம் என்ன? இது ராமாயணம், இது ஸ்ரீராமாயணத்துல சொல்லப்பட்ட ஸ்லோகம். இது 4 புருஷர்கள் ராமாயண புருஷர்கள். அதுல கடைசியாக இருக்கக்கூடிய சத்ருகுணாடு வைபவத்தை இது தெரிவிக்க வந்தது. அப்படின்னால் சத்ருகுண நிலை என்ன? பரதாழ்வானை எல்லாம், மதுரகவியாழ்வார் நிலை வேறொன்றும் நாடரின் வேதம் தமிழ் செய்த மாறன். சத்ருகுண நிலை எல்லாமே எனக்கு பரதனை தவிர ராமன் அல்ல என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை. அப்ப இது எங்க தெரிவிக்கப்பட்டது? அயோத்தியா காண்டத்திலே ஆச்சரியமான தொடக்கம் இது.
கச்சதா மாதுல குலம் பரதேன ததா அனகா. இந்த ஸ்லோகமானது அயோத்தியாக்கானது ஆச்சரியமான ஆரம்பம். அதாவது பாலகாண்டத்துலதான் அந்த சீதாராமுடைய திருக்கல்யாணம் முடிஞ்சு அவ மறுபடியும் திரும்ப அயோத்திக்கு வராளணும். அந்த அயோத்திக்கு வந்த உடனே அந்த பாலகாண்டம் முடிஞ்சுடுறது. முடிஞ்ச பிற்பாடு பரதன் தன்னுடைய மாமனாருடைய ஊராக இருக்கக்கூடிய இஜாதித்து இருக்கக்கூடிய அந்த கேகய தேசத்துக்கு புறணும். அந்த கேகயத்து போகும்போதுதான் இதுதான் எடுத்திருக்கார். போகும்போது கூடவே சத்ருகன் ஆழ்வார் போயிடுவார். எப்படி போனார்? அதைத்தான் கச்சதா மாதுல கந்த அந்த ஸ்லோகத்தாலே நம்ம பூர்ணமா கடந்த கிட்டத்தட்ட ஒரு 5-6 காலட்சேபத்தை இதே பார்த்திருக்கோம். ஒரு உடைவாள் எப்படி போகுமோ அதே போல சொத்து நதி எப்படி போகுமோ தனித்து போகுமா? கிடையாது. ஒருத்தர் போறச்சு, ராஜா போறது கூடயே உடைவாள் போறதுனும் அத போல சத்ருகுன் ஆழ்வான் கூடயே சென்றான். சத்ருகுனகா பரதேன ததா அனகா. அனகா குற்றம் இல்லாதவன். எந்த குற்றம் இல்லாதவன்? ராமபக்தி என்கிற குற்றம் இல்லாதவன். சத்ருகுனகா நிச்சயமா சத்ருக்களை ஜெயித்தவன். என்ன இந்திரியங்களை ஜெயித்தவன். இந்த இந்திரியங்கள் என்ன நினைத்து ராமனிடத்தில் போகப்பட்டாமல் தடுப்பதற்குண்டான சக்தியை படைத்தவன். அந்த அந்த சத்ருவை ஜெயித்திருக்கணும். அதன் நித்திய சத்ருகுனகா நீதகா பிரீத்தி புரஸ்குரத்தகா. இந்த நீதகா பிரீத்தி புரஸ்குரத்தகா தான் கடைசியில நம்ம பார்த்தோம். நீதகான்னா அழைத்து செல்லப்பட்டான்னு, பிரீத்தி புரஸ்குரத்தகா பிரீத்தியோடு சொன்னான்னு. இது ரெண்டுமே சேராது. இந்த ரெண்டுமே சேரும்படியான ஒன்றுமே பிரியவாச்சன வியாக்கியானத்தை கொண்டு அனுபவித்தோம். எப்படின்னா நீதகா என்பது வேறு, பிரீத்தி புரஸ்குரதா என்பது வெவ்வேறாக இருந்தாலும் இது அச்சித்தத் பாரதந்திரியம், அது எதிர்வீழி பாரதந்திரம் என்று பார்த்தோம். அச்சித்தத் பாரதந்திரம்னா கல்லு போல கட்டை போல இருப்பது. கைங்கரியம் பண்ணும்போது அந்த கைங்கரியத்தை அவனுடைய ஆனந்தத்துக்காக அவன் ஆனந்தத்தை பெருக வேண்டும் என்றால் பிரீத்தி புரஸ்குரதா என்று பார்த்தோம். அதுக்கு திருஷ்டாந்தம் என்ன பார்த்தோம்? ஆச்சரியமான அகமன்னாதோ என்று அந்த தைத்திரிய வாக்கியத்தை எடுத்துக்கொண்டு அதற்கு பார்த்தீங்கன்னா நான் அன்னமாக இருக்கிறேன் முதல் வார்த்தை, அகமன்னாதகா இரண்டாவது வார்த்தை, நான் அன்னாதனாக இருக்கிறேன். அன்னமாக இருக்கிறேன்னு சொன்னா பகவான் என்னை அனுபவிக்கும்படி இருக்கக்கூடிய தன்மை. நான் அன்னாதனாக இருக்கிறேன்னா நான் பகவானை அனுபவிக்கிறேன் அர்த்தம். இது ரெண்டுமே சேராது. ஒண்ணு அன்னமா இருக்கணும் அல்லது அன்னாதனா இருக்கணும். ரெண்டுமே இருக்கான இருக்கே. ஏன்னா சாஸ்திரம் ரெண்டுமே சொல்லியிருக்க. அகம் அன்னாதகா, அகமன்னம் முதல்ல சொல்லிட்டு பின்பு அகமன்னாதகான்னு சொல்லி இருக்கேன்னா ரெண்டுமே உண்டான்னா உண்டு சுவாமி. ஏன் உண்டுன்னா முதல்ல அவனுடைய அன்னமாக நாம இருக்கிறோம். அவன் நம்ம அனுபவிக்கிறான். உண்டிட்டாய் இனி உண்டொழியா என்று ஆழ்வாடிய திருவாக்கும்படி அவர் நம்மை உண்டார். உண்ட உடனே அந்த உண்ட கழிப்பு அந்த ஆனந்தத்தை சேவித்த உடனே இப்ப நான் உண்ணப்போகிறோம் உண்மை அப்படின்னு உண்ணப்போகிறேன்னா என்ன அர்த்தம்? அவனுடைய ஆனந்தத்தை பார்த்து நமக்கு ஆனந்தம். அப்ப அவனுடைய ஆனந்தத்தை பார்த்து நமக்கு ஆனந்தம் இருக்கணும். அதுதான் இது அகம் அன்னாதகா அப்படின்னு தெரிவித்தார். இதற்குதான் தமிழ் பாசனங்கள் உண்டான்னா படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனேன் அப்படின்னு தெரிவித்தார். படியாக செய்யாய வன்விலைகள் தீர்க்கும் திருமாலி நெடியானே வேங்கடவானின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரம் அரம்பையரன் என்று எம்பும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனேன் என்று தெரிவித்தார். ஆனா அந்த கச்சதா மாதுலகுலம் என்கிற ஸ்லோகத்தை காட்டிலும் அகமன் என்கிற ஸ்லோகத்தை காட்டிலும் ஆழ்வார் குலசேகர ஆழ்வாருடைய பாசனமாக இருக்கக்கூடிய அந்த இது அடியாய் கிடந்து உன் பவளவாக இன்னும் ஏற்றம் படைத்ததுன்னு பார்த்தோம். ஏன்னா உன் என்கிற சப்தம் அதுல இல்லை. உன் பவளவாய் காண்பேன் என்கிற சப்தம் இதுல படாது, ஏற்றம் படைத்ததுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் இதெல்லாம் என்ன சுவாமி கிட்டத்தட்ட எல்லா ராமாயண ஸ்லோகத்தையும் எடுத்துட்டார். ஆனா பேரு இன்னது கண்ணன் சிறுத்தாம் வியாக்கியானம். ஆனா ஸ்லோகம் உள்ள ராமாயண ஸ்லோகம் எடுத்து கிட்டத்தட்ட 12 பக்கங்கள்ல 11 பக்கங்கள் கிட்டத்தட்ட ராமாயண ஸ்லோகமே. 6 பக்கத்துக்கு மேல இது மதுரகவியாழ் நிலை அப்படின்னு தெரிவித்தார். இது கிடைக்கலாம். அதுக்கு போல மதுரகவியாழ் எப்படி இருக்கிறோ இது புதியதா ஆட்சேபம் வருது. அதனாலதான் என்னன்னா சரி சுவாமி மதுரகவியாழ் அந்த மாதிரி இருக்கானா அதுக்கு என்ன இவர் இந்த மாதிரி இருக்கலாமா அப்படின்னா இல்ல இவர் வந்தது புதிய இல்ல சத்ருகன் ஆழ்வார் ராமாயண புருஷர்களை இருக்கலாம்னு நீங்க கண்டுகொள்ளலாம்னு அதற்காக தான் அந்த மாதிரி எடுத்தார். இப்ப இவர் என்ன பண்றார்? நம்மாழ்வாரை பற்றுகிறார். அப்படின்னா இந்த நம்மாழ்வாரை பற்றதுக்கு என்ன காரணம்? வரிசையா சொல்ற பாருங்க. பகவானோட
பகவான் அடியார்கள் மதுரகவலிகளுக்கு உத்தேஷர். மதுரகவலிக்கு உத்தேஷர் யாரு? பகவானை விட பகவானுக்கு நாம தான் விருப்பமானவர்கள். ஏன் சுவாமி? பகவானின் சம்பந்தம் இவருக்கு இருக்கின்றதுனால்தான் இவரை நாம் ஏற்றுக்கொள்வோம் என்று நம்மாழ்வார் தெரிவிக்கிறார். நம்மாழ்வார் ஏன் வைத்திருந்தார்? பாசனமே மேல வரப்படுது. நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் பொன்மையாக கருதுவர் ஆதலால் அன்னையா எத்தனா என்னை ஆண்டிடும் தன்மையாண்டு கிடையாது. அதை ஒரு வியாஜ்யமாக கொண்டே சுவாமி நம்மாழ்வார் என்ன ஏற்றுக்கொண்டான்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அப்ப என்ன இருக்கு? இவருக்கு பகவத் சம்பந்தம் இருக்கு, ஏதோ பகவத் சந்தம் இருக்கு. அதனால அந்த பகவத் சம்பந்தம் இருக்கிறபடியால நம்மாழ்வாரை ஏற்றுக்கொண்டு இவரை முமுட்சு ஆக்கினார். முமுட்சுனா மோட்சத்தில் இச்சை இருக்கிறவனுக்கு முமுட்சுன்னு அந்த முமுட்சினார். ஆக முதல்ல பகவத் சம்பந்தம் இவருக்கு இருக்குன்னு சொன்ன சரி போட்டோம் சுவாமி. எத்தனை தாழ்ந்த இவரே தலை கொடுத்து தெரிவிக்கிறார். நான் தாழ்ந்தவன் நீசனேன் நிறவொன்றுமில்லேன் எங்க தெரிவிக்கிறார் சுவாமி? நம்மாழ்வார் பாசனம் அல்லவான்னா இவர் சொல்றாரே நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் புண்மையாக கருதுவன்னு. அதனாலே அவ்வளவு தாழ்ந்தவனா இருந்தாலும் இவரை நாம் ஏற்றுக்கொள்வோம் என்று முதல்ல ஆழ்வார் இருக்கின்றார். இரண்டாவது, பகவத் விஷயத்தில் ஈடுபடுத்தி அவரை அவகாகரத்தை ஏற்படுத்தி உருவாக்கியவரை முமுட்சு ஆக்கணும். இன்னைக்குதான் ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம் என்னன்னா, அத்தனை பேரும் பகவான் திருவடியை பிராபிப்பதற்குண்டான யோகத்தை படைத்தவர்கள். அந்த யோகத்தை இருக்கச்சதா இழந்து இருக்காளணும். அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? நாம ஆவணம் செய்யணும். ஆவணம் செய்யணும்னு என்ன சுவாமி? அவரை நல்லா கையை பிடிச்சி இழுத்து வரணும்னா அதெல்லாம் பண்ண வேண்டாம், உபதேசம் பண்ணும். அவருடைய தகுதிக்கு தகுந்தவ உபதேசம் பண்ணி அந்த உபதேசத்தால கொண்டு வரணுமோனோ அதை யார் பண்ணார்? பயனன்னாகிலும் ஆங்கல்லராகிலும் செயல் நன்னாக திருத்தி பணி கொள்வார் என்று நம்மாழ்வா பண்ணினா போலே பகவத் விஷயம் நன்னா ஈடுபடுத்தி அவகாரத்தை உருவாக்கி இவரை மும்மூச்சு ஆக்கினார். யாரை? மதுரகவியாழ்வாரை மும்மூச்சு ஆக்கினார். இது இரண்டாவது. அடுத்து மூன்றாவது, மதுரகவிகளுக்கு பெருமாள் குணம் ஆழ்வார் குணத்தை பாடணும். ஆழ்வார் குணத்தை பாடலைன்னா பகவான பாடலைன்னா நம்ம தாங்க முடியாதுங்கிற நிலை இருக்கணும். அந்த தசை வரணும். அந்த தசை வரணும்னா என்ன? காலட்சணம் இல்லையா சுவாமி? என்ன சுவாமி வாரத்துல 3 நாள்ல வச்சுட்டு இருக்கோம், மீதி 3 நாள் 4 நாள் சில பேர் உண்டு. அடி இல்லைன்னு சொல்ல, அடியேனுக்கு அதான் ஆசை. 3 நாள்ல எப்பொழுதுமே இதே அனுபவம் தான் நன்னாத்தான் இருக்கும். முடியலையே, நம்ம இந்த லோகத்துல இருக்கணும். அப்ப 3 நாள் தானா சுவாமி? மிச்சம் 4 நாள் இருக்குன்னா 4 நாள் வேற அனுபவம் இருக்கு. அனுபவம் இல்லாம இல்லை, எத்தத்திய அனுபவம், சில நேரத்தில் லௌகிக அனுபவம் கூட வந்துடுறது. என்ன பண்றது? ஏன்னா இந்த சம்சாரத்தில் இருக்கணும். இருக்கும்போது லௌகிக காரியம் சிலதெல்லாம் வந்துடுது. அப்ப என்ன பண்றது? என்ன பண்றது சுவாமி? போகித்தான் ஆகணும், அல்ல அதை விட்டு கொடுக்க முடியாது. இங்க நிலம் வந்துடுது. அது இல்லாம வேற வேற காலக்ஷேபங்கள் இருக்கு. இப்ப இங்க மட்டும் காலக்ஷேபம் இல்லை, வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு ஸ்ரீ வைஷ்ணவா கூப்பிடுறா. அவளையும் நம்ம திரஸ்கரிக்க முடியாது, அவள்கிட்டையும் போக வேண்டிய ஒரு நிலை ஏற்படுது. அவளும் திருந்தணும். அதனால நான் அங்கேயும் சொல்ல வேண்டியது இருக்குது. அதனால குறைந்தபட்சம் 3 காலக்ஷேபமா இருக்கணும். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இப்ப இவர் என்ன சொல்லிட்டு இருக்காரு? அவரை பாடலன்னா இருக்க முடியாது, அந்த தசை வரணும். பகவான ஆழ்வார பாடனா என்னால் இருக்க முடியாது. அதான் போதையந்த பரஸ்பரம்னு சொல்லுவார். அதாவது பாகவதர்கள் எப்படியெல்லாம் உபயோகப்படுத்துறான்னு ஆச்சரியமா தெரிவிக்கிற வரணும். இதைத்தான் இப்ப வியாக்கியானத்தை வாசிக்கிறேன். அதாவது இவர் என்ன வாசிச்சுட்டேன் வியாக்கியானத்தை, ஆனா பூர்த்தி பண்ணல. இந்த போய்க்கிறதுல பெரியவாச்சான் பிள்ளையுடைய அவதாரிகை கணினி சுருத்தம் அவதாரி இன்னைக்கு பூர்த்தி ஆகப்படுது. அதுக்கப்புறம் அடுத்தது என்ன சுவாமி? இனிமே கணினி சுருத்தம் முதல் பாக்குறோம்னா இல்ல, அடுத்த நஞ்சீருடைய அவதாரிகை இருக்கு, அது சுருக்கமாக பார்க்க போறோம். ஏன்னா நஞ்சீர் எங்கெங்கெல்லாம் இந்த வியாக்கியானத்துக்கு மாறுபட்டன்னா அவர் வேற விஷயத்த சொல்றாரு, இவர் வேற விஷயம் சொல்றாரு. நான் சொல்ல, அந்த விஷயத்துக்குள்ளே நமக்கு இவர் சொல்லாத விஷயத்த ஒண்ணு சொல்லாமனோ அதெல்லாம் எடுத்துக்கொள்றேன். நஞ்சீர் விஷயம் சுருக்கமா தான் இருக்கு. அடுத்து அதுக்கப்புறம் நாயனார் ஆச்சரியமா தெரிவிக்கிறார். அதையும் பார்ப்போம். இப்ப இனி இவருக்கு ததியருக்கு உத்தேசமாவிடத்தில் பகவத் சம்பந்தமாக விஷயீகரித்து தத் விஷயத்திலே இப்போது அவகாகிப்பதும் குணானுசந்தானம் அல்லது செல்லாதசையிலே தான் பகவத் குணானுசந்தானம் இல்லைன்னா முடியாது சுவாமி. காலக்ஷேபம் இல்லையா தரிக்க முடியாது. ஆனா இன்னைக்கு நிறைய சௌரியங்கள் வந்து இருக்கு. இப்ப அந்த காலத்துலலாம் காலக்ஷேபம் இல்லைன்னா தரிக்க முடியாதது உண்மையா. இன்னைக்கு என்ன சௌரியம் வந்திருக்குன்னா, இந்த ரெக்கார்டிங் இருக்கு, அந்த சௌரியம் இருக்கு, அது கேட்டுட்டே இருக்கலாம். அது இல்லாம அதுக்குன்னு யூடியூப்ல சில சுவாமிகள்லாம் அடியோட காலக்ஷேபம் எடுத்து போட்டுட்டே இருக்கா. அதெல்லாம் ஒண்ணும் சிரமம் இல்லை, கேட்டுட்டு இருக்கலாம். ஆனாலும் நேரடியா கேட்கக்கூடிய அனுபவம் வேறு, அதுல கேட்கக்கூடிய அனுபவம் இருக்கட்டும். அப்ப குணான சந்தானம் அல்லது செல்லாதசிலே
போதையந்த பரஸ்பரம் என்கிறபடியே பொழுதுபோக்கைக்கு உஷாத்துணையாகவும் பாருங்க. பாகவதால் எப்படி இருக்கா பாருங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசணுமா. மச்சித்தாக மத்கத பிராணாக போதையந்த பரஸ்பரம் எப்படி உபயோகப்படுத்தணும்னா, ஏன்னா இது நம்மாழ்வார் மட்டுமல்ல, பொதுவா எல்லா பாகவதால். அதனாலதான் பாகவத சம்பந்தம் முக்கியம். பாகவத சம்பந்தம் இருந்துட்டும் வச்சுக்கோ, அப்ப நமக்கு பகவத் சம்பந்தம் தன்னிடையே கிடைக்கிறது மட்டும் இல்ல, அனுபவம் கிட்டும். அவ ஒவ்வொன்னு சொல்லுவா. கண்ணன் எப்படி பண்ணான், ராமன் எப்படி பண்ணினான், எம்பெருமான் எப்படி பண்ணார், புறத்தாள் இந்த மாதிரி பண்ணார், நம்மாழ்வார் இதை பண்ணார், திருவரங்கத்துல ராமானுஜன் இந்த மாதிரி காட்டி கொடுக்கிறார். ஒவ்வொரு அனுபவம் ஒன்னா ரெண்டா நமக்கு நேரம் போராது தவிர அது பேசிட்டே இருக்கலாமோ, அதான் தெரிவிக்கிறார். ஆக போதையந்த பரஸ்பரம் என்கிறபடியே பொழுதுபோக்கைக்கு உஷாத்துணையாகவும் எத்திர பூர்வே சாத்தியா சந்தி தேவால என்கிறபடியே பிராப்தி தசையில் பகவத் அனுபவ சககாரிகளாயும் இப்படி பகுமுகமான உபகாரத்தாலே சர்வ அவஸ்தையிலும் ததியனை உத்தேஷர் என்று அத்தியதிஸ்து தமக்கு வைஷ்ணவ விஷீகாரத்துக்கு முன்பே அஜான ஞாபன முகத்தாலே பகவத் விஷயத்தில் மூட்டின மகோபகாரண ஆழ்வார் தம்மையே பற்றுகிறார். இதோடு முற்று பெறுகிறது. இப்ப சொல்கிறேன். அதாவது நாம் பொதுவா நம்மாழ்வார் மட்டும் பாவதன்னு கொள்ளலாம் அப்படி இல்ல. நன்னா நம்ம மேல நன்மை இருக்கிறா பாவதானா இருக்கா இல்லையா, அவளோட கலக்கணும். கலந்து சேர்ந்துட்டு அவ பெருமாள்கிட்ட போறச்ச நாமும் போகணும். அவரை கொண்டு போய் மூட்டு போய் கொடுப்பார். குணானுசந்தானம் பூர்ணமா செய்வான். குணானுசந்தானம் இல்லைன்னா சாமி பகவத் குணானுசந்தானம் குணானுசந்தானம் காலக்ஷேபம் தான். குணானுசந்தானம் எத்தையோ நம்ம நினைக்கப்படாது. அப்ப நான் குணங்களை சொல்லணுமான்னா குணங்களை சொல்றது உண்டு. காலக்ஷேபமே குணானுசந்தானம். பகவத் குணத்தர்ப்பணம் எதுக்கு இதுமா பேரு? விஷ்ணு சகஸ்ரநாமத்துக்கு பேரே பகவத் குண தர்ப்பணம். தர்ப்பணம்னா கண்ணாடி. பகவானுடைய கல்யாண குணங்கள் அப்படியே கண்ணாடி நம்ம முகத்தை பார்த்தா அப்படி முகத்தை போய் கண்ணாடிக்கு முன்னாடி நின்று வச்சுக்கோங்க. நம்ம முகம் நல்லா தெரியறதுனும் நல்லா இருக்கும், நல்லா இது. ஆனா தெரியறதுனும் எப்படி இருக்குன்னு அதே போல கண்ணாடி எது? விஷ்ணு சகஸ்ரநாமம். அந்த கண்ணாடியை நம்ம சேவிச்சோம்னா பகவானுடைய குணங்கள் பரிபூர்ணமா அதை காட்டுமோ. அதுதான் பகவத் குண தர்ப்பணம் பேரு. அந்த குணத்தை பூர்ணமா பேசணுமோ. இல்லைன்னா என்ன சுவாமி என்னால தரிக்க முடியல அப்படின்னு ஒருத்தர் வந்துட்டாருன்னா அவர் தான் அப்ப அவர் பாடணும்னு ஆசைப்படுவார். அப்ப கேட்கணும்னு ஆசைப்படுவார். காலட்சேபம் என்னைக்குன்னு ஆசைப்படுறார். உடனே என்ன சுவாமி காலட்சேப அதிகாரிட்ட வந்து கேட்டார், என்ன சுவாமி நீங்க காலட்சேபம் பண்ணல முன்னிட்டு அப்படி சத்தம் போட்டு கேட்டார். இந்த சுவாமி இவர் ஆச்சார புருஷன், என்ன இந்த சிஷ்யன் இந்த மாதிரி பேசுற உரிமை இருக்கு. கொஞ்சம் ஜாக்கிரதையாக சொல்றேன். உரிமை இருக்கு. ஏன்னா பகவத் விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாளியா. அப்படி இருக்கச்சே நல்லா தெரிஞ்சு கொண்டு பெருமாளை பாடினாதான் நமக்கு தரிக்க முடியும்னு ஒருத்தர் வந்துட்டாருன்னு பாடணும்னு ஆசைப்படுறாருனோ சாமானியமா புரியத்துக்காக சொல்றேன். யாராவது புதுசா சம்பிரதாயத்துக்கு வந்தா வச்சுக்கோங்க, வந்துட்டான்னா அவ நீ சுவாமி நம்மளோட இன்னைக்கு இவாளை பத்தி பேசலாம், அவளை பத்தி பேசலாம் அப்படின்னு பகவத் விஷயம் இல்ல, பாகவதால் விஷயம் இல்ல, ஆச்சார விஷயம் பேசலாம்னு சொல்றச்சே இவருக்கு ஏதோ மெனக்கட்டு ஏதோ ஒரு வேலை இருக்கும். அதை விட இவருக்கு என்ன நான் நினைக்கிறாரு, ஆமா நேத்திக்கு வந்தவர் இவரு, நான் எத்தனை வருஷமா இருந்துட்டு இருக்கேன், எத்தனை ஜன்மாவா இருந்துட்டு இருக்கேன், நேத்துக்கு வந்து இன்னைக்கு வந்து பகவான் இருக்காரு, இவருக்கு இவரோட கூட இருந்து கேட்கணும் போக்கும் நினைக்கவே படாது. அந்த மாதிரி நினைக்க என்னைக்குமே இன்னைக்கு வந்தவா இவர் நான் ரொம்ப நாளா இருந்துட்டு இருக்கேன், எனக்கு இருக்கிற உயர்த்தி இவருக்கு உண்டா, அந்த நினைவே கூடவே கூடாது. இது சொன்னா அந்த மாதிரி நான் சிவைஷ்ணவா சொல்லுவாருன்னா சொல்ல மாட்டா. ஓ அப்படின்னு இருக்காருயா அந்த நினைக்கிற நம் கர்த்தவியம். ஓ நேர்ச்சிக்கு வந்தவருக்கு இவ்வளவு வைபவமா பேசணும்னு ஒரு ஆசை இருக்கே, நாம விட்டுடலாம். இந்த எண்ணம் வரணும். நேர்ச்சிக்கு வந்தவருக்கு இனி பேசலாமான்னு ஆசை இருக்குன்னா நம்ம எத்தனை வருஷமா இருந்துட்டு இருக்கோம், நமக்கு கூட அந்த ஆசை வரலையே அப்படின்னு அவர் மேல பெருமை தோத்தனம் ஒரு என்ன பண்ணோம், அவருடைய வைபவத்தை நம்ம பேசணுமே தவிர ஓ நேரத்துக்கு வந்து ரெண்டு ஆச்சு என்ன வந்துட்டாரா என்ன மாதிரி இருப்பியா நீ அப்படின்னு பேச பிரயோஜனமே இல்லை. எதுக்கு சொல்ல வந்தேன்னா அந்த மாதிரி அவர் உட்கார வச்சு அது உஷா துணை தான் தெரிவிக்கிறார் பெரியவா தன்மை. உஷா துணை வேறு துணையே கிடையாது, இந்த பாகவதால் தான் துணை. ஏன் சுவாமி மச்சித்தாக மத்கத பிராணாக போதையந்த பரஸ்பரனா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கணும்னா என்னைக்குமே நாம ஒரு விஷயத்த நல்லா அனுபவிக்கணும் வச்சுக்கோ, தனித்து அனுபவிக்கவே முடியாது. ஒரே எக்ஸாம்பிள் என்ன தெரியுமா, தனுர்மாசம் அந்த விரதம் இருக்கு இல்லையா,
ஏன் ஆண்டாள் 10 பேர் எழுப்பணும்? இவளுக்கு தேவை கிருஷ்ணானுபவம். கிருஷ்ணானுபவத்தை நேரா போக வேண்டியதுன இருக்கவே இருக்கார் பெரியாழ்வார். பெரியாழ்வார் முன்னிட்டு கொண்டு போயிருக்கலாமனோ. எந்தக்கு சுவாமி புல்லும் சிலம்பரங்கா தொடங்கி எல்லையிலிங்கிற பரியந்தம் 10 பெண்களை எழுப்பது எதுக்கு? தேவையில்லை என பிள்ளாய் பேய் பெண்ணே கோதுபருடைய பாவாய் நப்பின்ன நங்கா இப்படின்னு இத்தனை பேரும் எதுக்காக எழுப்பணும்? எழுப்ப வேண்டிய அவசியம் இல்லைன்னா இது போதையந்த பரஸ்பரம் குடாங்களாய் அடியருடன் கூடி நின்றாடுன்னு ஸ்ரீ வைஷ்ணவ திரள் இருந்ததா பகவானுக்கு கொண்டாட்டம். ஸ்ரீ வைஷ்ணவ திரள் நான் தனியா இருக்கேன்னா அவருக்கு ஒண்ணு ரசிக்கவே ரசிக்காது. அதனால என்ன பண்ணார்? நச்சித்தாக மத்கதப்பிரானாக போதையந்த பரஸ்பரன்னு இந்த வார்த்தையை கண்ணன் சொன்ன வார்த்தை. அதை இவர் எடுத்து பெரிய வாசனம் எடுத்திருக்காரு. கண்ணன் சொன்ன வார்த்தை என்னன்னா, ஒவ்வொரு அர்ஜுனா ஒவ்வொரு அடியோரும் என்ன சொன்னா பரஸ்பரம் என் கதையை பேசுவார். ஒருத்தர் பேசுகிறார். இவர் வாமன கதையை பேசுறார், அவர் ஸ்ரீதரன் கதையை பேசுறார், அவர் ரிஷிகேஷன் கதையை பேசுறார், அவர் பத்மநாபன் கதையை பேசுறார். இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் பேசுறாரு. எப்படி பேசுறார்? பக்தியோடு என் கதையை பேசுறாரு இல்லையா? அந்த கேட்டுட்டே இருக்கணும். அவர்கிட்ட எனக்கு எத்தனை ஆனந்தம் தெரியுமா? அத்தனை ஆனந்தமனா இருக்கணும். அப்ப ஒரு பாகவதன் பொழுதுபோக்கணும் என்றால் இன்னொரு பாகவதன் உஷாத்துணையாக இருக்கணும். இது ரொம்ப முக்கியம். பக்கத்து வீட்டுக்காரி இல்லை, பக்கத்து வீட்டுக்காரி பாகவதியா இருந்தா நம்ம தப்பவே ஒன்னும் நமக்கு சிரமமே இல்லை. பந்துக்கள் பாகவதர்கள் சிரமமே இல்லை. அதைத்தான் ஆழ்வார் தெரிவிக்கிறார். நல்லபதத்தால் மனைவாழ்வார் கொண்ட பெண்டீர் மக்களின் தெரிவிக்கிறார் இல்லையா? அப்ப உஷா துணையா இருக்கணும். அதுக்குதான் தாமோ உதவுவா. ஏன்னா நம்ம தனிமையே இருக்கிறவன்னா யாருமே இல்லைன்னு அர்த்தம் இல்லை. இல்லையா சுவாமி, எனக்கு மனைவி இருக்கா, அவளுக்கு பர்த்தா இருக்கா, குழந்தைகள் இருக்கா, தனிமை இல்லையன்னா பாகவதாளுடைய சம்பந்தம் இல்லைன்னா தனிமைன்னு அர்த்தம். நம்ம தனிமைன்னா யாரும் இல்லை, பாரியா இல்ல, பர்த்தா இல்ல, குழந்தைகள் இல்ல, ஒற்றனம் இல்ல அப்படின்னு இல்ல அர்த்தம் இல்ல. பாகவதா சம்பந்தம் இல்லைன்னா தனிமை. இது என்னென்ன தனிமைன்னு தான் அர்த்தம். அந்த தனிமையில இருக்கப்படாது. அப்ப தனிமை இல்ல, அப்ப பாகவத சம்பந்தத்தோடு இருக்கணும். அந்த பாகவத சம்பந்தத்தோடு உதவுவது யாது? அந்த பாகவதால் தானே. அப்ப இது பொழுதுபோக்குற தசை ஒண்ணு, இன்னொன்னு பிராப்தி தசை. காலட்சேபம் தான் பொழுதுபோக்குகிற தசை. இன்னொன்னு பிராப்தி தசைன்னா என்ன? புருஷார்த்தம், ஸ்ரீவை கூட்டத்தை அடைஞ்சிட்டோமோ அந்த தசை தான் பிராப்தி தசை. சரி சுவாமி, அங்க போனதுக்கு அப்புறம் இங்க அவனுக்கு அனுபவம் வேணும், இங்க ஸ்ரீவைஷ்ணவா வேணும், பாகவதால் வேணும் தெரியுது. நான் அங்கேயே போயாச்சு, அங்க சீனவைஷ்ணவ சேவையெல்லாம் வேண்டாமோன்னா அதத்தான் இங்க தெரிவிக்கிற. எத்திர பூர்வே சாத்தியா சந்தி தேவாகா. இது புருஷசுக்த வரப்போகுது. பஞ்சசுக்தில புருஷ சுக்திர வார்த்தைகள். எத்திர பூர்வே சாட்சா சந்தி தேவாக, எங்கே பழையவர்களான நித்தியசூர்கள் இருந்து கொண்டிருப்பார்களோ அங்கு போனாலும் என்ன உண்டு? வந்தவர் எதிர்கொள்ள மாமணி மண்டபத்து அந்தவில் பேரின்பத்து அடியரோடு இருந்தவை அப்படின்னு சொல்லுகிற. அந்தவில் பேரின்பத்தாலே அடியர்களோடு என்று சொல்லக்கூடிய முக்தர்கள் என்ன, நித்தியர்கள் என்ன, அவர்களோடு சேர்ந்து அனுபவிக்கிற தசைதான் பிராப்தி தசை. அங்கேயும் என்ன உண்டு? அடியரோடு இருந்தவைதான், தனித்து கிடையாது. இங்கேயும் அடியரோடு இருந்தவைதான், தனித்து கிடையாது. அப்ப பிராப்தி தசையிலும் பெருமாளை அனுபவிப்பதற்கு உதவி புரிபவர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள், பாகவதர்கள், அடியார்கள் அப்படின்னு சொல்லிக்கிறார் இல்லையா சுவாமி? நீங்க முக்தாத்மா நித்தியாத்மாங்கிற அவளும் யாரு? அவளும் பாகவதால் தான், அவளும் ஸ்ரீ வைஷ்ணவா தான், அவளும் முக்தாத்மா தான், அவதான் யாரு? நித்திய சூர்கள் தான் அப்படின்னு. இப்படி பல பலர்களை அவங்க உபகாரம் செய்ய நிலையிலும் ததியர்கள் உத்தேசம். இப்ப எதுக்கு இதை சொல்லிட்டு இருக்காருன்னா, இல்ல சுவாமி நான் இங்கேயோ தெரிஞ்சுட்டேன், இன்னைக்கு இத்தனை தூரம் நான் வந்ததுக்கு யாரு காரணம்? ததியர்கள். அதனால எனக்கு ததியர்களே உத்தேசம். நான் இந்த நிலைக்கு வந்ததுக்கு யார் காரணம்? அப்ப ததியரதன. அப்ப அந்த பாகவதர்களே உத்தேசம். ஏன்னா எல்லா நிலையும் பாகவதர்கள், எல்லா நிலையும் பாகவதர்கள். அப்ப அப்படி இருக்கச்சது என்ன, கோஷ்டியில் புதுசா வந்த நிலையிலிருந்து அங்கு போய் பெருமாள் அனுபவிக்கிற நிலை வரையும் அனைத்திலும் ஸ்ரீ வைஷ்ணவ பாகவதர் தான் உத்தேசம். நேற்றிலிருந்து இல்ல, அவர் இன்னைக்குதான் வந்திருக்கார். ஒரு பாகவதர் வந்திருக்கார், உடனே அவருக்கு ஆச்சார சம்பந்தம் ஏற்படுத்தி கொண்டு ஆயிரத்தி சுவாமி அவருக்கு எல்லா நிலையும் வந்ததுக்கு சிவகிட்டு போயாச்சு. அங்க அனுபவத்தில் பிரீத்திக்கார கைஞ்சல் பண்றார். இப்ப இந்த பகவதால் தேவையில்லையா? ஆரம்பத்திலிருந்து கடைசி வரையில், கடைசி என்னன்னா முடிஞ்சுருத்துன்னு அர்த்தம் இல்ல, முற்றுப்புள்ளி கிடையாது. அது என்ன சுவாமி? சதா பஸ்யந்தி சூரையா,
முற்றுப்புள்ளியோட அனுபவம் 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 அனுபவம். அந்த அனுபவம் இருந்துட்டே இருக்கும். ஆனா கோஷ்டி திரள், ஸ்ரீ வைஷ்ணவ கோஷ்டி திரள் இருக்கு இல்லையா, அந்த கோஷ்டிகள் பாகவதல் தான் உத்தேசம் அப்படின்னு. ஏன்னா தெரியாததை சொல்லி கொடுத்தவர் யாரு? பாகவதல் தான். இப்ப அதே போல மதுரகவி ஆழ்வாருக்கு தெரியாத சொல்லி கொடுத்தவர் யாரு? நம்மாழ்வார் தானே. அதனால வேதம் பெருமாளுடனத்தை என்னை மூட்டினை ஈடுபடுத்தின மகோபகாரம், என்னை கொண்டு போய் பகவான்கிட்ட கொண்டு போய் சேர்த்தவர் யாருன்னா அப்படிப்பட்ட பெரும் உதவி புரிஞ்சவன ஆழ்வார் தம்மையே தெய்வமாக இந்த மதுரகவி ஆழ்வார் பற்றுகிறார். இந்த தெய்வமாக மதுரகவியான வேறொன்றும் நான் அறியேன், வேதம் தமிழ் செய்த மாறன், அவர்தான் எனக்கு தெய்வம், வேற யாரும் தெய்வம் கிடையாது என்று பூர்ணமான. ஏன்னா இவருக்கு இந்த நிலை வருவதற்கு என்ன காரணம்? ததியர்கள். அந்த ததியர்கள் ஒருத்தர் சுவாமி நம்மாழ்வார். அதனால அவரையே தெய்வமாக கொள்கிறேன் என்று தெய்வமாக கொண்டார்னு பெரியவாச்சான்படி அவதார். ஆச்சரியமான அவதார், நிறைய விஷயம் பார்த்திருக்கோம். அந்த அவதாரம் முற்று பெற்றது. இதற்கு மேற்கொண்டு ஆச்சரியமான நஞ்சிகையுடைய அவதாரிகள் புஸ்தகம் வச்சுட்டு இருக்கவனா, நஞ்சியுடைய அவதாரிகை நீங்க எடுத்துட்டேன்னா நஞ்சி ரொம்ப நல்லா காமிக்கிறார். இல்லை, நஞ்சியுடைய அவதாரம் அது பக்கம் ஒரே நிமிஷம், 6, 7, 6ஆம் பக்கம் நஞ்சியுடைய அவதாரம். அந்த நஞ்சியுடைய அவதாரம் ரொம்ப தெரிவிக்கிற ரொம்ப சின்ன அவதாரிகை தான். அதுலயும் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன், பெரியவாச்சாண்டையுடைய வியாக்கியானம் தான் பிரதானம், அவருடைய சீசுக்கு. ஏன்னா நம்முடைய முன்னோர்கள் அதுதான் பிரதானம் எடுத்துட்டா. இருப்பினும் அவ என்ன பண்ண, அவ எந்த செயலியில சொல்றாளோ, எந்த நிலையில சொல்றாளோ, அடியனுக்கு ஆச்சாரம் எந்த நிலையில சொல்லி கொடுத்துருக்காரோ அதைத்தான் அடிய சொல்ல போறேன். எந்த நிலைனா பூர்வர்கள் என்ன பண்ணாரோ அதான் அடியனுக்கு ஆச்சாரம் கொடுத்துருக்காரு, அதைத்தான் அடியனு சொல்ல போறேன். அடியன் எதுவும் புதுசா எதுவும் சொல்ல போறது கிடையாது. அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன், அடியன் காப்பி தான் பண்றேன். காப்பி பண்ணலாமா? ஸ்ரீ வைஷ்ணவ காப்பி பண்ணதான் உத்தேசம், ஜெராக்ஸ். அதைத்தான் அடிய பண்ணிட்டு இருக்கேன், வேற எதுவும் கிடையாது. இன்னும் கிட்ட சப்தம் கூட அநேகமா நீங்க மாத்த மாட்டேன். அவ அந்த சப்தத்தை கூட எழுதி வச்சுடுவேன். அந்த சப்தத்தை தான் உங்களுக்கு தெரிவிப்பேன். ஏன்னா ஒருவேளை இந்த சப்தம் இந்த காலத்தை தவிர மாத்திரம் நல்லா இருக்குமோன்னா அந்த சப்தமே பிற்காலத்தை அதிக பம்பா போயிடும். அநேகமா சப்தம் சில இடத்துல மாத்திரன்னு வச்சுக்க. மாத்திரன்னா என்ன காரணம்னா நமக்கு தகுந்தாப்பால சிலதெல்லாம் புரியட்டமேன்றதுக்காக லௌகிக எக்ஸாம்பிள் சில எடுக்கிறேன். அது கூட கூடாது, இருந்தாலும் என்ன பண்றது, நமக்கு புரியணுன்றதுக்காக சொல்றது. இப்ப நஞ்சியுடைய வியாக்கியான அவதாரிகை, ஆச்சரியம் அவதாரிகள் ஒரு ஆச்சரியமான அர்த்தம் இருக்கு. அதை என்னன்னு பார்க்கணும். அதாவது இந்த பார்க்கணும், ஆத்மாவுக்கு உத்தமம் மத்தியமம் அதமம் என்ற புருஷார்த்தங்களான சித்து அச்சித்து ஈஸ்வர தத்துவத்திரங்கள் எல்லாமே நம்ம பார்த்த விஷயம்தான். அதே தான் திரும்பி அவற்றில் அல்ப அஸ்திரத்வாதி தோஷங்களால பிரகிருதி தத்துவம் அதம புருஷார்த்தம் ஜன்ம ஜரணாதிட்ட பாவ விகாரஹிதமாய் நிரதிசய சுகரூபமாய் இருந்ததே ஆகினும் பகவத் ஏகாந்தமான கல்யாண குண வைதுரியத்தாலே தெரிவறிய அளவில்லா சிற்றமன ஆத்மானுபவம் மத்தியம புருஷார்த்தம். இது ஒரு நிலை. அடுத்து சர்வேஸ்வரன் புருஷார்த்தம் அடியில் மறுபடியும் வியாக்கியான அவதாரி தான் வாசிக்கிறேன். நஞ்சியது சர்வேஸ்வரன் புருஷார்த்தம் என்னுமிடத்தில் கரும்பு தின்பார் வேற்பற்றையும் நுனியையும் கடித்து நடுவை கொள்ளுமா போலே ஸ்ரீவைகுண்டநாதனை ஒழிய கிருஷ்ணாவதாரமே புருஷார்த்தமாகும். அதிலே கம்சவதத்துக்கு பின்பாக கடித்து முன்பு வெண்ணெய் கலவு கொண்டு யசோதை பிராட்டியார் கையாரை கட்டுண்டு அவளுக்கு கஞ்சி நின்ற அவஸ்தையுடைய கிருஷ்ணனே உபாயமும் உப்பேயமும் விரோதி நிரசனம் பண்ணுவானும் மற்றும் எல்லாம் என்றும் அவனுடைய சௌந்தரிய சீலாதிகளில் அகப்பட்ட ஸ்ரீவைஷ்ணவர்களே இவ் ஆத்மாவுக்கு நாதபூதனம் நிரதிசிய புருஷார்த்த பூதனம் என்று ஆழ்வார் நிர்ணயித்தார். ஸ்ரீ மதுரகவி ஆழ்வார் ஸ்ரீ சத்ருகன் ஆழ்வானை போலே அத்தை பூர்வபட்சமாக்கி எம்பெருமான் பக்கரிலும் ஸ்ரீ வைஷ்ணவ பக்கரிலும் ஆழ்வார் பண்ணின தடையை ஆழ்வார் திருவிழி ஆக்கி அது ருசித்து அத்தை பேசி அனுபவிக்கிறார். அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. என்னன்னு பார்த்துருவோம், சுருக்கமா பார்த்துட்டு அதற்கு மேற்கொண்டு ஆச்சரியமான வியாக்கியானம் நாயனாருடைய வியாக்கியானம் அதுவும் நம்ம என்னன்னு பார்க்கணும். பிரிவாச்சாரிய வியாக்கியானம் முடிஞ்சிட்டு இது மாதிரி தெரிகிறார். இப்ப பார்ப்போம். இதுல நஞ்சியுடைய அவதாரகை ஒரு ஆச்சரியம், அதாவது அச்சித்தை பற்றுகை அதம புருஷார்த்தம். அப்பனா அது என்னது? ஐஸ்வர்ய அனுபவம். அச்சின்னு சொல்லியாச்சுன்னா ஐஸ்வர்ய அனுபவம். அப்ப ஐஸ்வர்ய அனுபவம்ன்றது என்னது? அதம புருஷார்த்தம் சொன்னார். அதான் புருஷார்த்தம். அது சித்தை பத்துறது நம்ம ஆத்மானுபவம் இருக்கணும்.
இந்த ஆத்மாவனும் ஒத்துண்டிருக்கிற கண்ணனை கீதையில சொல்லியிருக்கானே, ஆத்மாவும் நன்னு தானே, 7 நிலத்தில் 20 மன்னம் ஆழ்வார் சொல்லியிருக்கான. ஆழ்வார் அங்க போய் ஆத்மானுபவம் பண்ணுங்கன்னு சொல்லாது, விட்டுடுவாங்கன்னு சொல்லியிருக்காரு. இப்ப ஆத்மாவும் உத்தேசமானா அது மத்தியம புருஷார்த்தம். அப்ப முதல் ரொம்ப அதம புருஷார்த்தம், ரொம்ப கீழ்த்தரமான புருஷார்த்தம் எது? அச்சித்தை அனுபவிப்பது, அதான் ஐஸ்வர்யம். அடுத்து கைவல்யம் என்று சொல்லக்கூடிய ஆத்மானுபவம் மத்தியம புருஷார்த்தம். ஈஸ்வரனான பகவானை பத்துவது உத்தம புருஷார்த்தம் தெரிவித்தார். இப்ப இந்த பிரகிருதி தத்துவம் தாழ்ந்தது, எல்லாமே உங்களுக்கு தெரியும், அதான் போலாம். இந்த பிரகிருதி தத்துவம் தாழ்ந்தது. அது தாழ்ந்ததுன்னா அப்ப கைவல்ய அனுபவம் நடுவான புருஷார்த்தம். இந்த பிரகிருதி தத்துவம் தான் என்னது? அச்சித் தத்துவம். இந்த அச்சித் தத்துவம் தான் என்னது? ஐஸ்வர்ய அனுபவம். ஐஸ்வர்ய அனுபவம் தாழ்ந்தது. அதே நடுவான அனுபவம் இது சுவாமி, அதுதான் கைவல்ய அனுபவம். அந்த கைவல்ய அனுபவம் என்னது? அது நடுவானது. அது தாழ்ந்ததுன்னு சொல்ல முடியாது, உயர்ந்ததுன்னு சொல்ல முடியாது. ஏன் சுவாமினா, ஏன் சொல்லிடுறேன் இதுக்காகனா, இந்த கைவல்யார்த்தி கூட என்ன பண்றான்னா, இந்த சரீரம் வேண்டாம், இந்த சம்சாரம் வேண்டாம், எல்லாத்தையும் தொலைச்சிடறான். பகவல்லாபார்த்தியும் இந்த சரீரம் வேண்டாம், சம்சாரம் வேண்டாம், இன்னின்ற நெய்மை இனியாபுராமை இழுதர்மா ஞானத்தில் இனிப்பிறவி ஆண் வேண்டேன் பிறவி வேண்டான்னு சொல்றோமா ஐஸ்வர்யா, அது கைவல்யார்த்தி பகவல்லாபார்த்தி. சம்சாரம் வேண்டாம் சொல்பவனும் கைவல்யார்த்தி பகவல்லாபார்த்தி. இனி இந்த ஜன்மா வேண்டாம்னு சொல்றோம் பகவல்லாபார்த்தி. அதே போல ஆத்மானுபவம் என்று சொல்ற கைவல்யார்த்தி. 3 பேருக்கும் அது உட்காருது. அதனால என்ன, ஐஸ்வர்யார்த்தியை காட்டிலும் கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் மேல்நிலையில இருக்காருன்னா அதெல்லாம் நடுவான புருஷார்த்தம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப உயர்ந்த புருஷார்த்தம் சுவாமி சர்வேஸ்வரன் பகவத் அனுபவம், அதுதான் தெரியாது. அப்ப ஐஸ்வர்யம் என்று சொல்லக்கூடிய புருஷார்த்தத்தையும் கைவல்யம் என்ற புருஷார்த்தத்தையும் இரண்டையுமே கொள்ளாமல் ஈஸ்வரனை பரமபுருஷார்த்த லட்சணம் என்று சொன்னார். இப்ப கண்ணன் இப்ப இது எதுக்கு எப்படி தெரிவிக்கிறான்னா, இதை ஒரு திருஷ்டாந்தத்தோடு ரொம்ப ஆசையா எடுத்துக்கிறார் நஞ்சியர். அதுக்கு நமக்கு புரியும்படியான ஒரு தன்மையில சொல்றார். எப்படின்னு பார்த்துக்கணும். இப்ப கரும்பு இருக்கு, கரும்பு இருக்கணும். அநேகமா அந்த சக்கராதி டைத்துல கரும்பு நிறைய வரும். கரும்புல மேல் பாகம் கீழ்பாகம் இருக்கணும். மேல் பாகம் தோகை, கீழ்பாகம் வேர். ரெண்டுமே சாப்பிடுவோமா? சாப்பிட மாட்டோம். தோகையும் வெட்டி விட்டுருவோம், கீழே வேரையும் வெட்டிடுவோம் இல்லையா? இப்ப கண்ணன் தான் கரும்பு, கண்ணன் தான் கரும்பு. அந்த கரும்பு சாப்பிடணும். கண்ணன் என்னும் கரும்பு, அந்த கரும்பை சாப்பிடணும். கரும்பை சாப்பிடணும்னா அநேகமா இந்த நகரத்துல இருக்கிறவர்களுக்கு கரும்பு சாப்பிடவே தெரியாது. நகரத்துல கரும்பு சாப்பிடவே தெரியாது. ஏன்னா கிராமத்துல இருக்கிறவர்கள் தான் அந்த கரும்பை எப்படி சாப்பிடணும்னு அவளுக்கு தான் தெரியும். ஏன்னா நகரத்துல இருப்பாங்க என்ன பண்ணுவான்னா, கத்தி எடுத்துவா, அதை வெட்டுவா, அதுல இருக்க தோல்லாம் சீவா, சீவிட்டு அது கூட அது துண்டு துண்டு அப்படின்னு இதெல்லாம் மாம்பழத்தெல்லாம் வெட்டி வெட்டி சாப்பிடணும். அதே போல ஆப்பிள் பழத்தை வச்சு சாப்பிடணும். அந்த மாதிரி நினைச்சுட்டு இதெல்லாம் பண்ணுவா. அதெல்லாம் பண்ணப்படாது, ரசிக்கவே ரசிக்காது. கரும்பு சாப்பிடணும் எப்படிமா சாப்பிடணும் அப்படி அதை சொல்லும் போது தோணும் உங்களுக்கு. என்ன சொன்ன, என்ன சுவாமி ஆச்சாரமே இல்லாம சொல்லிட்டு இருக்கிறேன்னா, சிலதுக்கெல்லாம் பார்க்க முடியாது, பிரியத்துக்கா சொல்றேன். கரும்பை சாப்பிடணும், நல்லா வெட்டணும், தோல்லாம் செய்யக்கூடாது, அப்படியே எடுத்து பள்ளி எடுத்து வச்சுக்கணும், நல்லா கடிக்கணும். எச்செல்லாம் ஆச்சா சுவாமி, கையெல்லாம் எச்சாதுன்னா பக்கத்தை ஜலத்தை வச்சுக்கணும், பக்கத்தை ஜலத்தை வச்சுட்டு இருக்கணும். ஜலத்தை வச்சுட்டு நல்லா சாப்பிடணும். சாப்பிட்டு 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 அதுக்கப்புறம் கையாள மீணும். சாப்பிட்டுட்டு அப்படியே போகக்கூடாது, கையாளணும். ஏன்னா சரி சுவாமி எச்சில் பண்ணலாமான்னா, இந்த கரும்பை இப்படி சாப்பிடலாம் அதை ரசிக்காது. சில விஷயங்கள் சாப்பிடணும் ஒத்துண்டு இருக்கு, ஆனா அதற்கு தகுந்தா போல சாப்பிட்டு அந்த உண்டான அனுஷ்டானத்தை பண்ணணும். ஏன்னா என்னவோ நான் இது பண்ணிட்டு இருக்கிறேன், இது பண்ணிட்டு இருக்கிறேன், இப்படி சாப்பிட்றேன், இது நல்லா கடிச்சு சாப்பிடலாம். கிராமத்துல இப்படிதான் சாப்பிடும். ஆனா கிராமத்தை கையால பரவாயில்ல, அது வேற விஷயம். கையால பக்கத்துல சொம்பு தண்ணி வச்சுக்கணும், இல்ல தண்ணி தீர்த்தத்தை வச்சுட்டு உடனே என்ன பண்ணுவோம், அந்த எச்சல் கையை நம்ம அலம்பி விட்டுறணும். அலம்பி விட்டோம்னா அந்த மாதிரி சாப்பிடணும். ஆனா அந்த கரும்பு சாப்பிடணும்னா இப்ப என்ன ஆகுது, தோகம் ஒரு பக்கம் இருக்கு, அதே போல வேறு ஒரு பக்கம் இருக்கு. அந்த தோகையும் ஒரு வேரையும் கழிக்கணுமான கழிதான், வேற கிடையாது. தோகையை கேட்கணும், வேற கேட்கணும். இந்த ரெண்டுமே பிரயோஜனம் கிடையாது. ரெண்டு பிரயோஜனம் உண்டா? ஒரு நிமிஷம் தொகையை வச்சுட்டு என்ன பண்றது, ஒண்ணும் முடியுது. வேற வச்சுட்டு என்ன பண்றது, ஒண்ணும் முடியாது. சரி, அப்புறம் நடுவுல கண்ணா இருக்கணும், அதுதான் நம்ம சாப்பிடறதுக்கு. நடுவுல கண்ணா இருக்கணுமோ, அதான் சாப்பிடறதுக்கு. அதே போல பகவான அனுபவிக்க வரும்போது அதுலயும் வேறு இருக்கு, தொகை இருக்கு. என்னன்னா இருக்கு, பகவான் அனுபவிக்கும் போது பகவான் தான் கரும்பு. அந்த கரும்பு அனுபவிக்கும் போது அதுலயும் தொகை இருக்கு, வேறு இருக்கு. அது என்ன சுவாமி, தோகைன்னா என்னது, வேறுன்னா என்னன்னா,
ஸ்ரீவைகுண்டநாதன் இருக்கா இல்லையா, அதுதான் தோகை. மேல கரும்புக்கு மேல இருக்கு இல்லையா, மேல தோகை இருக்கு இல்லையா, அதான் தோகை. ஏன்னா தோகை ஏதாவது பிரயோஜனம் உண்டா? இல்ல. ஸ்ரீவைகுண்டநாதன் பிரயோஜனம் இல்லையா? இல்ல. இப்ப நமக்கு இல்ல சுவாமி. ஸ்ரீவைகுண்டநாதன் நான் சரணாகதி பண்றேன், அப்பதான் சரணாகதி பண்ணாதான் அங்க பண்ண முடியும், அங்க போக முடியும். அப்ப என்ன சுவாமி, ஒரு பிரயோஜனம் இல்லையே. ஸ்ரீவைகுண்டநாதன் அடையணும்னா இங்க பண்ணாதான் உண்டு. நான் ஸ்ரீவைகுண்டநாதன் சரணாகதி பண்றேன்னா பிரயோஜனமே இல்லை, அவர் ஒன்றும் கொடுக்க போறது இல்லை. அப்ப ஸ்ரீவைகுண்டநாதன் அந்த கரும்பு என்று சொல்லக்கூடிய பகவான் ஸ்ரீவைகுண்டநாதன் தான் தோகை. அந்த தோகையை கழிச்சிடு, அது வேண்டாம். அப்ப ஸ்ரீவைகுண்டநாதன் வேண்டாமா? வேண்டாம், கழிச்சாச்சு. வேறு என்ன சுவாமி? ரொம்ப ஆச்சரியமான உருவகப்படுத்திருக்காரு கஞ்சியல். ரசிக்கணும் இதெல்லாம் ஒவ்வொன்றும். வேறு என்ன சுவாமி? வேறு க்ஷீராப்திநாதன் திருப்பார்கடல் க்ஷீராப்திநாதன் தான் என்னது வேர். அதையும் சேவிக்க முடியுமா? அவன் 108 திவ்யதேசத்துல க்ஷீராப்திநாதன் இருக்காரு, அதே ஸ்ரீவைகுண்டநாதன் இருக்காரு. என்ன சுவாமி ரெண்டு பேரும் கடிக்க சொல்றேன்னா, யாராவது 108 திவ்யதேசத்தை சேவிச்சேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? இங்க இருக்கச்சு அப்படி சொல்றது இல்ல சுவாமி, நான் 108 சேவிச்சிட்டேன். உடனே சுவாமி ஏன் சுவாமி பொய் சொல்றேன், 106க்கு மேல இங்க சேவிக்க முடியாது தெரியுமோன்னா, அதைத்தான் சொன்னேன் அப்புறம் சொல்லுவார். அப்ப 6, 7, 8 2 சேவிக்க முடியாது, 7, 8 சேவிக்க முடியாதுன்னா அது என்ன சுவாமி? அப்ப அதையும் கழிக்க வேண்டியதுதானே? கழிச்சாச்சு, அத்தையும் கழிச்சாச்சு. அப்ப கரும்புடைய தோகை ஸ்ரீவைகுண்டநாதன், அந்த கரும்புடைய வேர் க்ஷீராப்திநாதன் என்று சொல்லிய யுக வாசுதேவன் என்று சொல்லக்கூடிய க்ஷீராப்திநாதன், அதையும் கழிச்சாச்சு. அதுக்கு மேல இது. அப்ப என்ன சுவாமி, எது கரும்பு? ரெண்டுத்தை கழிச்சா சொன்னோம். இப்ப நடுபாகம் வந்துட்டணும். நடுபாகம் வந்து அது யாருன்னா அதுதான் கண்ணன். கண்ணன் கண்ணன் அது கிருஷ்ணாவதாரம். அந்த கிருஷ்ணாவதாரத்தை அனுபவிக்கிறது தான் பிரதானமே தவிர ஸ்ரீவைகுண்ட வேண்டாம், க்ஷீராப்தி வேண்டாம். இதுதான் ஏஷநாராயண ஸ்ரீமான் க்ஷீரான் அவனிகேதனகா நாகபரியங்கமுஸ்வித்த ஆகதோ மதுராபுரிம் அப்படின்னு ஹரிவம்ச ஸ்லோகம் சொல்றது இல்லையா? இப்ப கண்ணன் தான் என்னது அந்த கிருஷ்ணாவதாரம். சரி, கிருஷ்ணா அதுதான் புருஷார்த்தம் வந்துட்டு. இப்ப அதே போல இப்ப பாருங்க, அது போல அதாவது ஐஸ்வர்யம் இருக்கணும், கைவல்யம் இருக்கணும். அதுதான் இது பகவத அனுபவத்துக்கு பகவத அனுபவம் என்கிற கர்ம பார்க்கச்சே ஐஸ்வர்யமும் அதே போல கைவல்யமும் வேறும் தோகையும் போல, வேறும் தோகையும் போலே எது ஐஸ்வர்யமும் கைவல்யமும். அப்பனா அச்சித் அனுபவம் ஆத்மானுபவமும். இப்பதானே பார்த்தோம், அச்சித் அனுபவம் மிகவும் தாழ்ந்தது, ஆத்மானுபவம் நடுவானதுன்னு பார்த்தோம்னோ அதுவும் தள்ளுபடிதான். அப்ப எது சுவாமி அனுபவம்? கிருஷ்ண அனுபவம், பகவத் அனுபவம் தானே உயர்ந்த, ஈஸ்வர அனுபவம் தானே உயர்ந்தது பார்த்தோம். இப்ப அந்த ஸ்ரீவைகுண்டநாதன் தோகை, க்ஷீராப்திநாதன் வேர், அவ ரெண்டு பேரும் தட்டு கண்ணன் என்னும் கருந்தெய்வம் அவனையே புருஷார்த்தமா வைத்துக் கொண்டிருக்கேன். இந்த கரும்புக்கு முதல் நிலையை பார்த்துக்கோம். அதே கரும்புடைய இன்னொரு நிலையை பார்க்கச்சே என்னது ஐஸ்வர்யம், அது ஒரு நிலை, கைவல்யம் அது ஒரு நிலை. இந்த ரெண்டு நிலையுமே கரும்புடைய தோகையும் வேற போல, அதை தள்ளியாச்சு. தள்ளினா என்ன கிடைக்கிறது? ஈஸ்வர அனுபவம், பகவத் அனுபவம். அந்த பகவத் அனுபவம் தான் கரும்பு அப்படின்னு. இப்ப ஈஸ்வர அனுபவமே கரும்புன்னு ஆயிடுச்சு இல்லையா? அதுல என்னென்ன பண்ணோம்? பகவானே கரும்புன்னு பார்த்தோம், அவன் பகவத் அனுபவம் கரும்பு. அந்த பகவத் அனுபவத்துக்குள்ளே ஸ்ரீவைகுண்டநாதனை கழித்தோம் தோகையாக. அதே போல திருப்பார்குடல் வியூக வாசுதேவனை கழித்தோம், இது வேறாக அழிச்சது. கழிச்சுட்டு என்ன கிடைச்சது? கிருஷ்ணாவதாரம் என்கிற கரும்பு கிடைச்சது. சரி, அந்த கிருஷ்ணாவதாரத்தையும் கழிக்கணும். ஒவ்வொன்னா கழிச்சுட்டே வரார். ரொம்ப நல்லா இருக்கும், எக்ஸலண்டா இருக்கும். ஒவ்வொன்னா கழிச்சுட்டே வரார். முதல்ல என்ன பண்ணார்? பாத்துக்கோ, கைவல்யம் ஐஸ்வர்யத்தை கழிச்சார். அதே போல ஸ்ரீவைகுண்டத்தையும் திருப்பாட்டையும் கழிச்சார். கிருஷ்ணாவதாரத்துக்கு தான் கரும்புன்னு சொன்னார். இப்ப அந்த கிருஷ்ணாவதாரத்தை கழிவணும், கழிக்கணும் சுவாமி. என்ன சுவாமி கிருஷ்ணாவதாரத்தை கழிச்சாச்சுன்னா என்ன சுவாமி கிடைக்கும்னா, கண்ணன் சொன்ன கீதை இருக்கு இல்லையா, அதையும் கழின்றார். என்ன ரெண்டு கழிக்கணும், சோகை ஒண்ணு வேறு ஒண்ணு, ரெண்டு கழிக்கணும். இப்ப கிருஷ்ணாவதாரத்தை கழிக்கணும், கண்ணன் சொன்ன பகவத்கீதை இருக்கணும், அதையும் கழிக்கணும். கழிச்சாச்சு. இப்ப நடுவுல இருக்கிறது என்ன சுவாமி? அவதாரம்னா பிறந்தது, அது
கீதைன்னா கடைசியில அவருக்கு வயசான காலத்துல சொன்னது. கீதை ரெண்டுத்தையும் கழிச்சாச்சுன்னு நடுவில் இருக்குதுன்னா சேட்டிதம், அவனுடைய விளையாட்டுக்கள். அந்த விளையாட்டுக்கள் தான் கரும்புன்னு வந்துட்டு இதையும் கணிக்க போறாரு. அவருடைய விளையாட்டுக்கள் தான் கரும்புன்னு வந்துடுத்து. சரி சுவாமி, விளையாட்டு இதோட பூர்வமானும் கரும்பு இல்ல இல்ல இல்ல, அந்த விளையாட்டுக்குள்ளேயே சில இதெல்லாம் கழிக்கணும். அப்ப அது விளையாட்டுக்கு ரெண்டு கழிக்கணும். அந்த விளையாடு என்கிற விளையாட்டுக்கள் என்கிற கரும்பு இருக்கணும். அந்த கரும்புல தோகை வேறு இருக்குமோ. அப்ப விளையாட்டு கொள்ளுகள் எது சுவாமி தோகை, அதே போல எது சுவாமி வேறுன்னு பார்த்தா கோவர்தனோர்தனம் பண்ணி இருக்கு இல்லையா, கோவர்தனோர்தனம் அது ஒண்ணு. காளிங்கனர்தனம் பண்ணி இருக்கானோ, இந்த கோவர்தனை 7 நாட்கள் கொடையாக கொடுத்தானோ அந்த மலையே, அது அது காளிங்கனர்தனம் பண்ணினானோ, அது ரெண்டையும் கழிச்சுடுக்கும். அது ரெண்டும் என்ன ஆச்சு, இந்த சேட்டிதங்கள் என்று சொல்லக்கூடிய கரும்பு, அந்த கரும்புடைய தொகை வேர், இது ரெண்டுமே என்ன, இதுவும் சேட்டிதங்கள் தான். கோவர்தனோர்தனம் பண்ணினதும் சேட்டிதங்கள் தான், காளிங்க நர்த்தனம் பண்ணது சேட்டிதங்கள் தான். ஆனா அது ரெண்டு கழிச்சாச்சு. சரி, கழிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் என்ன சொல்றீங்க, அதற்கு கீழே இக்கரையிலிருந்து அக்கறைக்கு தூக்குண்டு போனானோ. 7 மாசத்துல சகடாசுரன் கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி ஆண்டாள் தெரிவிக்கிறாரனோ. எந்த பாசனத்துல வெள்ளத்தரவையும் துயில வந்த வித்திரன் புல்லும் சிலமனா பாசனத்துல. அப்ப 7 மாதத்திலே காலால உதைத்து சகடாசுரன் முடிச்சாரனோ. இப்ப அது வந்துடுத்து. அத வந்த உடனே அதையும் கழிச்சாச்சு. இப்ப நடுவுல கிடைச்சது என்னன்னா, இப்ப நீங்க கரும்பு போல நவநீச்ச சௌரியம், அதுதான் விருத்தாந்தம் இல்லையா, அதை நன்னா கேட்டுட்டார். நவநீத்த வெண்ணெய்க்காடும் பிள்ளை நவநீத சோரன். நவநீதனா வெண்ணெய் நவநீத சோரன் என்னன்னு அர்த்தம், வெண்ணெய் திருடுவோம்னு அர்த்தம். நம்ம நவநீத சோரன் வந்து இன்னும் நினைச்சுட்டு இருக்கோம். அந்த பேர் வெண்ணெய் ரணச்சோட்டராயின்னு ஒரு பேர். ரணச்சோட்டராயின்னு ஒரு பேர் கண்ணனுக்கு தெரியுமோ. யுத்தத்தில் பயந்து ஓடினவன், இதுக்கு என்னது அர்த்தம், ரணச்சோட்டரா யுத்தத்தில் பயந்து ஓடினவன் பேர். அதே போலங்க நவநீத கிருஷ்ணன் சொல்றாளியா, அதை என்ன எடுத்துப்ப. இப்ப அந்த நவநீத சௌரி விருத்தாந்தம் இருக்கு இல்லையா, அந்த இதுலயே என்ன பண்ணாரு, தேர்ந்தெடுத்துட்டு வெண்ணெய் நன்னா களவாடி உண்டானோ. ஆனால் அதுல யசோத கையால் கட்டுப்பட்டு அடிபட்டார் இல்லையா, அந்த கிருஷ்ணனை உபேயம், அவனே விரோதி நிரசனம் பண்ணுவான் என்றும் அந்த நவநீத சௌரிய பகவான் அதுக்காக கரும்பு என்று கொண்டால் பாருங்க எப்படி வந்துருக்கும். முதல்ல கண்ணன், அந்த கண்ணனுடைய பின்னாடி கோவர்தனோர்த்தம் காளிங்கர கண்ணனுடைய சேட்டிதம், அந்த சேட்டிதங்களே காளிங்கர் அர்த்தனம் மேற்கொண்டு கோவர்தனோர்த்தனம் பண்ணது கழிச்சாச்சு. கழிச்ச உடனே நவநீத அது மட்டும் இல்ல, 7 மாசத்துல பண்ணப்பட்ட சகடாசுர வதம் அதையும் கழிச்சாச்சு. அதையும் கழிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் என்ன இருக்கு, நவநீத சோரன் வெண்ணையை திருடினானோ, அந்த வெண்ணையை திருடி யசோதையிட்ட கட்டுப்பட்டானோ. கட்டுப்பட்ட விஜயா கண்ணின் சொல்லி தாம்பினால் பண்டிய அந்த கட்டுப்பட்டானோ வாஸ்தவம் தான். அந்த கட்டுப்பட்டு இருக்கானுனா அந்த கண்ணனே உபேயம். ஆனா அந்த கண்ணனே புருஷார்த்தம், அந்த கண்ணனே வழி, அவனை அடைவதற்கு வழி கண்ணன், அடைந்த பின் அனுபவிப்பது அந்த கண்ணனே அப்படின்னு சொல்லி, அப்பனா அவனை விரோதி நிரசனம் பண்ணுவான். அப்படின்னா என்னுடைய விரோதியை போக்கக்கூடியவனும் அவனேன்னு சொன்னார். இப்ப நவநீத சௌரிய பகவான் கரும்புன்னு வச்சுட்டா, அந்த கரும்புக்கு கூட 2 கல்யாணம், 2 பக்கம் இருக்கு. என்ன சுவாமி இருக்கு 2 பக்கம், என்ன சுவாமி 2 பக்கமும் கழித்தாகணும். நவநீத சௌரியம் என்கிற கரும்பு இருக்கணும். அதே மறுபடியும் சொல்றேன், புரியாம போனா நல்லா புரிஞ்சுண்டதான் நஞ்சையுடைய ஆச்சரியமான ஸ்ரீசுக்தி இது. முதல்ல ஐஸ்வர்யம் கைவல்யம் தள்ளியாச்சு, கண்ணனை கரும்பா வச்சுட்டு ஐஸ்வர்யம் கைவல்யம் தள்ளியாச்சு. சரி, அப்படி பகவான் வந்துட்டாரு. பகவான் எடுத்துட்டா அந்த பகவானுக்குள்ளே ஸ்ரீவைகுண்டநாதன் ஸ்ரீராப்திநாதன் கழிச்சாச்சு. அவ 2 பேரும் தோகையும் அது வேறுன்னு கழிச்சாச்சு. கழிச்ச உடனே என்ன கிடைச்சது, கண்ணன் கிடைக்கிறார். கண்ணன் கிடைச்ச உடனே அந்த கண்ணனுடைய சேற்றிதங்கள் தான் பிரதானம் போட்டுருக்க, அந்த சேற்றிதம் தான் கரும்பு போட்டுக்குன்னு வச்சோம். இல்ல அந்த சேற்றிதத்துக்குள்ளே சிலதெல்லாம் கழிக்கணும். கோவர்த்தனம் கழிக்கணும், கோவர்த்தனோர்த்தனம் கழிக்கணும், காளிங்க மர்த்தனம் கழிக்கணும், அதே போல சகடாசுர வதம் பண்ணிடணும். அதெல்லாம் கழிச்சுட்டு நவநீதேஸ்வரன் வெண்ணெய் உண்டானணும். அந்த வெண்ணெய் உண்ட நிலைதான் நமக்கு முக்கியம் அப்படின்னு அதை எடுத்துட்டார். ஏன்னா அந்த வெண்ணெய் உண்ட கண்ணன் தானே ஆச்சரியம். அதுக்குதான் நிறைய பாசுரங்கள் அப்படி இருக்க. அதுவே உப்பாய் நினைச்சோம்.
அவன் தான் நம்முடைய விரோதியெல்லாம் போக்கக்கூடியவன் சொன்னார். சொன்ன உடனே அந்த வெண்ணெய் உண்ட கரும்பு, வெண்ணெய் உண்டவன் தான் கரும்பு. இப்ப அது அந்த கரும்புலயே ஒரு தொகை ஒரு வேர் இருக்கு. அது என்ன சுவாமினா, அந்த கரும்பை கரும்பு என்று கொண்ட ஸ்ரீவைஷ்ணவா இருக்கணும். வெண்ணெய் உண்ட கரும்பு, அந்த கரும்பை கரும்பு என்று கொண்ட, அதாவது வெண்ணெய் உண்டான் கண்ணன், அந்த கண்ணனே கரும்பு அப்படின்னு யாரு பக்தர்கள் ஸ்ரீவைஷ்ணவா இருக்கா இல்லையா, இவர்கள் அந்த ஸ்ரீவைஷ்ணவர்கள் தான் கரும்பு. இப்ப கண்ணனே இந்த ஆட்டத்துல இருந்து போயிட்டார். இந்த ஆட்டத்துல கண்ணன் போயாச்சு. யார் சுவாமி இப்ப கரும்பு? ஸ்ரீவைஷ்ணவர். ஸ்ரீவைஷ்ணவர் ஏன்னா நவநீத சௌரியத்தில் திருடினது என்ன பாருங்க, திருடுது கட்டுன்னு திருடினது தோல், கட்டுண்டது வேறு, அதை கஷ்ட. நவநீத சௌரியத்துல கட்டுண்டானோ, அந்த கட்டுண்டது ஒண்ணு, அந்த கட்டுண்டதான் வேறு. யசோத கட்டினாலோ அது வேறு. அதுக்கு மேல அந்த நவநீத சௌரியத்தில் திருடினது கிடையாது, அதான் தோல். மேல இருக்க கரும்புல மேல இருக்கிற தோல் அதையும் கேட்டாச்சு. இப்ப நடுவில் கரும்பே இல்லையான்னா இந்த திருடினது கட்டுண்டது உபாயம் நினைத்த அந்த ஸ்ரீவைஷ்ணனே கரும்பு. எங்க ஆரம்பிச்சோம், எங்க வந்துருக்கு இப்ப கடைசியில் யாரு? ஸ்ரீவைஷ்ணவா கரும்புன்னு வந்துட்டு. அப்ப ஸ்ரீவை கரும்புன்னு வந்துட்டு இப்படி கொண்டவர் தான் மதுரகவி ஆழ்வார். இப்படி கொண்டவர் தான் மதுரகவி ஆழ்வார். மறுபடியும் தெரிவிக்கிறேன், ஆச்சரியமான விஷயம். நீங்களும் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும். முதல்ல கரும்பு, இந்த கரும்புல தோகை வேர். தோகை எது? ஒரு நிலை ஐஸ்வர்யமும் கைவல்யமும் தோகையும் வேறும் கைச்சாச்சு. கைச்ச உடனே பகவான் என்கிற கரும்பு வந்துருச்சு. வந்த உடனே இந்த கரும்புல தோகையும் வேறு இருக்கு. இந்த கரும்புல தோகை வேறு சுவாமி ஸ்ரீவைகுண்டநாதனும் ஸ்ரீராப்திநாதனும் அவ ரெண்டு பேரும் தோகை வேறு ஆயிடுச்சு. அவளை கழிச்சாச்சு. கழிச்ச உடனே எந்த பகவான் சுவாமி வந்தார்? கண்ணனன் பெருமான் வந்தார். கண்ணனன் பெருமான் வந்த உடனே அவத்துல எது சுவாமி தோகை இதெல்லாம் எது சுவாமி? அந்த கண்ணனன் பெருமான் வந்ததுக்கு அப்புறம் இல்ல சுவாமி அதுலயும் கழிக்கணும். என்ன கழிக்கணும்? கண்ணனுடைய அவதாரத்தை கழிக்கணும். எப்படி அவதாரம் பண்ணா அதையும் கழிச்சானோ, கீதை சொன்னானோ அதையும் கழிச்சானோ. கழிச்ச உடனே என்ன கிடைக்கிறது? சேட்டிதங்கள் கிடைக்கிறது. அவதாரம் எடுத்து ஆரம்பம் பரந்த நிலை சேட்டு. அதுக்கப்புறம் கீதை சொன்னது பின்னாடி நிலை. பின்னாடி நிலையும் முதல் நிலையும் எடுத்தாச்சுன்னா நடுநிலை கிடைக்கிறதுனோ, அந்த நடுநிலையாக இருக்கக்கூடிய ஒரு நிலைதான் சேட்டிதங்கள், அவனுடைய விளையாட்டுகள். அந்த விளையாட்டுகள் தான் இப்ப கரும்புன்னு ஆயிடுது. அந்த கரும்பு வரணும்னு இல்ல, அந்த விளையாட்டுக்குள்ளேயே கோவர்தனோர்தனம் பண்ணினானோ, அதே போல காளிங்கரர்தனம் பண்ணினானோ, அதை கழிச்சுட்டு போய் அது ஒன்றும் இல்ல, இக்கரையில இருந்து அக்கறை தூக்கிட்டு போய் அதுக்கப்புறம் இல்ல என்னது 7 மாதங்கள் தான். 7 மாதங்களிலே சகடாசுரம் முடிச்சானோ அதையும் கழிச்சிடுங்க. இப்ப கண்ணன் என்ன ஆயிடுச்சுன்னா கழிச்சாச்சுன்னா இப்ப கண்ணன் யாரு? நவநீத விருத்தாந்தம் பண்ணப்பட்ட கண்ணன் இப்ப கடிச்சிருக்கார். நவநீத விருத்தாந்தம் பண்ணப்பட்ட கண்ணன் கடிச்சிருக்கார். சரி சுவாமி, ஆனாலும் அதையும் கழிக்கணும். அந்த கரும்பு நவநீத விருத்தாந்தம் பண்ணப்பட்ட கண்ணனான கரும்பையும் அதுலயும் தோகை இருக்கு, வேறு இருக்கு. அதுல என்ன சுவாமி தோகை வேறுன்னா ஒண்ணுமில்ல, அதுல இருக்கக்கூடிய தோகை வேறு என்னதுமா? இந்த நவநீத சொல்லி திருடினானோ அதுதான் தோகை. திருடினானோ அது தோகை. அந்த கண்ணன் கரும்புல தோகை. அதுக்கு மேல கட்டுண்டானோ அதுன்றது வேர், அதையும் கழிச்சாச்சு. கழிச்சாச்சுன்னா இப்ப நடுவுல கரும்பு இருக்கணும். கரும்பு இருக்குன்னா இந்த திருடினது கட்டுண்டது இதெல்லாம் உபாயம் உபேயம். அந்த திருடு பண்ண அந்த திருடின கண்ணனே எனக்கு உபாயம், அந்த கண்ணனே எனக்கு உபாயம் என்று இருக்கிற ஸ்ரீவைஷ்ணவா இருக்கா இல்லையா, அந்த ஸ்ரீவைஷ்ணவா தான் கரும்பு. அப்ப இப்ப நடுவா இது வந்துருச்சு, எல்லாம் போயிடுத்து. பகவான்கிட்ட ஆரம்பிச்சு ஸ்ரீவைஷ்ணவான்ட்டு இந்த கரும்பு வந்துருச்சு. அந்த கரும்பைத்தான் இப்ப யார் கொண்டார்? மதுரகவியார் கொண்டார். புரியுதா? அந்த கரும்பை மதுரை கொண்டார். அப்ப ஒவ்வொன்னா கைஷண்டே வரார். ஐஸ்வர்யத்தை கழிச்சு கைவல்யத்தை கழிச்சு பகவத அனுபவம் வந்துட்டு, பகவத அனுபவத்திலும் ஸ்ரீவைகுண்டநாதனை கழித்து ஸ்ரீராப்தநாதனை கழித்து கிருஷ்ணானுபவம் கொண்டு வந்தார். அந்த கிருஷ்ணானுபவத்திலும் என்ன நவநீத சோரியம், அந்த நவநீத சோரியத்தை கொண்டு வந்தார். அந்த நவநீத சோரியம் கழித்து அதை அனுபவிக்கக்கூடிய ஸ்ரீவைஷ்ணவர்கள், அந்த ஸ்ரீவைஷ்ணவர்கள் இவ் ஆத்மாவுக்கு நாதபூதரும் நிரதிசிய புருஷார்த்த பூதர் என்று ஆழ்வார் நிர்ணயித்தார். அதாவது மதுரகவியார் நிர்ணயித்தார். ஆக
கண்ணன் வரையில் நிரூபித்து கிருஷ்ண பக்தர்கள் யார் யாரோ அவர்கள் தான் நமக்கு தலைவர்கள் என்கிற அளவுக்கு நம்மாழ்வார் நிர்ணயம் பண்ணிட்டார். இந்த இடத்துல பாருங்க, இது யார் பண்ணாரு? மதுரகவி இல்லையா சுவாமி? ஏற்கனவே நம்மாழ்வார் நிர்ணயம் பண்ணிட்டார். நிர்ணயம் பண்ணியிருக்காரு. எங்க பண்ணார் சுவாமி? 3ஆம் பத்து 7ஆம் திருவாவிழி, 8ஆம் பத்து 10ஆம் திருவாவிழி, 3ஆம் பத்து 7ஆம் திருவாவிழி, பையலும் சுடரளி மூர்த்தியை பங்கைய கண்ணனை பையலையினி நம் பார்க்கடல் சேர்ந்த பரமை அந்த பதிகத்திலும். அப்ப யாரு? பயிலன் திருவிடையார் இவரேலும் அவர் கண்டீர் பயிலும் பிறப்பிடதோடு அம்மையாரும் பரமரே அவர்கள் தான் எனக்கு சுவாமிகள்னு சொன்னார். எது? இது 3:7. 8:10 நெடுவார் கடமை செய்வேன் போல் அவனை கருத வஞ்சித்து தடுமாற்றதி கதிகள் முற்றும் தவிர்ந்த செதில் நினைந்தால் கொடுமாவினையே அவன் அடியாடியே கூடும் இதுவல்லால் தனிமா தெய்வ தளிரடிக்கு புகுதலன்றி அவனடியார் நனிமா கல்வி இன்பமே நாளும் வாய்க்க நன்கட்டனே. அந்த பகவத் அனுபவம் காட்டிலும் பாகவத அனுபவம் உயர்ந்ததுன்னு சொன்னாருனோ. இது ஏற்கனவே நம்மால் சொல்லிட்டு போனாருனோ. இது வரைக்கும் என்ன எடுத்துன்னா போட்டி வந்துட்டு, போட்டி பகவான் ஆரம்பிச்சு எது வரைக்கும் வந்துட்டு நம்மாழ்வார் பரியந்தம் வந்துன்னா ஸ்ரீ வைஷ்ணவ பரியந்தம் வந்து கண்ணனையே தெரியாது ஸ்ரீ வைஷ்ணவ வந்துட்டா. இது எது பழகிறோம் ஒவ்வொன்றா தள்ளிட்டு இருக்கணும். நம்ம இப்படி சொன்னா நல்லா புரியும். 4 வருஷத்துக்கு ஒரு தடவை போட்டி வைக்கிறா பாருங்க, ஏதோ விளையாட்டு போட்டி. அந்த விளையாட்டு போட்டியில பங்கு கொள்வதற்குன்னு தகுதி உடையோர் பங்கு கொள்ளணும், அதுக்குண்டான தகுதி பெறணுமோனோ. அந்த தகுதி பெறுவதற்காக ஒரு போட்டி வைப்பான். அந்த போட்டி என்னன்னா இந்தந்த கோட்டி இந்தந்த கோட்டி இந்தந்த கோட்டி இந்தந்த கோட்டி ஏ பிரிவு பி பிரிவு சி பிரிவு டி பிரிவுன்னு வச்சுட்டு இருப்பார். அது ஒவ்வொருத்தரும் கழிச்சு கடைசியில ஒருத்தர் வருவார். கடைசியில ஒருத்தர் வந்து ஓ இவர் வந்து 4 வருஷத்துக்கு உண்டான அந்த உலக போட்டியில இவர் கலந்து கொள்ளும் தகுதி பெற்றிருக்கார் அப்படின்னு வந்துடும். அதே போல இங்க என்ன ஆச்சு? இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றா தள்ளிட்டு வரச்சு ஒவ்வொரு பீட்டியும் தள்ளிட்டு வரச்சு கடைசியில போட்டியில எல்லாம் தள்ளி போய் ஒரு தடவை போட்டி கலந்து கொள்வதற்கு தகுதி. இப்ப மதுரை கவி ஆழ்வார் அந்த போட்டிக்கே வரல. ஏன்னா அவர் பேசாம திருக்கோளூர்ல இருந்திருக்காரு. இது ஏன்னா இறுதி பந்தயத்துக்கு வரணுமோ அதுக்கு வந்துட்டு இருக்கார். இப்ப சின்ன ஆட்டத்தை மத்த பேரெல்லாம் பாத்துக்குவாங்க. இப்ப நான் நம்மாழ்வார் வரைக்கும் அரையிறுதி ஆட்டத்துக்கு வந்துட்டேன், இனிமே இறுதி போட்டி தான் அப்படின்ட்டு இருக்காருன்னா அப்ப நான் ஒருத்தர் தான் ஜெயிக்கிறார். அந்த ஆழ்வார் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் தான் உத்தேசர் என்ற அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தினாரோ. அப்ப மற்ற எல்லா பூர்வபட்சியை ஜெயித்து ஆழ்வார் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். என்ன பாருங்க, எல்லா பூர்வபட்சியும் ஜெயித்து ஆழ்வார் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். இப்ப மதுரைகளுக்கு ஒரே பூர்வபட்சி என்னன்னா எதிர்த்தட்டாக இருப்பவர் நம்மாழ்வார். அவர் போய் எதிர்த்தன்னா பூர்வபட்சி என்ற சப்தத்துக்கு அநேகமா அந்த அர்த்தம் வரும். இருந்தாலும் சொல்றேன் என்ன நிலையில சொல்லியிருக்கான்னு பார்க்கணும். மதுரை கவிக ஒரே நம்மாழ்வார், அதாவது நம்மாழ்வார் என்ன நிர்ணயம் பண்ணி வைத்துக் கொண்டிருந்தாரோ அதை பூர்வபட்சம் ஆக்கினார். நம்மாழ்வார் என்ன பண்ணினார்? பகவானிடத்தில் பக்தரிடத்திலும் ஆழ்வார் எத்தனை ஆதரவு காட்டியிருப்பாரோ கைங்கரியம் பண்ணியிருப்பாரோ அது அத்தனையும் ஆழ்வார் திருவடிகளே ஆக்கி அது ருச்சித்து அதை பேசி அனுபவிக்கிறார். அப்படின்னா பகவானிடத்தில் பக்தரிடத்தில் காட்டியிருக்கார் சுவாமி நம்மாழ்வார். எத்தனை ஆதரவு! அநேகம் 98 திருவாயும் பகவான்கிட்ட தான், 2 திருவாயும் தான் பாகவதாட்ட. அத்தனை ஆதரவு காட்டியிருக்கணும். அந்த ஆதரவை எல்லாத்தையும் சேர்த்து என்ன பண்ணாரு? அதெல்லாம் ஒண்ணுமில்லாமாக்கி நம்மாழ்வாருடைய திருவடிகளிலே கொண்டு வந்து ஆக்கினாரோ அதை ஆக்கி அதை அனுபவிக்கணும். இது இத்தனையும் ஆழ்வார் திருவடிகளே என்று பண்ணாரோ. அப்ப பகவான் எத்தனை தூரம் ஆழ்வார்க்கு பிரீத்தனோ, ஸ்ரீ வைஷ்ணவர் எத்தனை தூரம் ஆழ்வார்க்கு பிரீத்தீர்களோ அத்தனையும் நமக்கு ஆழ்வார் திருவடிகளே. பகவான் எத்தனை தூரம் ஆழ்வார்ட்ட பிரீத்தி வைத்திருக்காரோ, ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எத்தனை தூரம் ஆழ்வார்ட்ட பிரீத்தி வைத்திருக்காரோ அத்தனையும் நமக்கு ஆழ்வார் திருவி என்கிற நிலையோடு இந்த பிரபந்தத்தில் பாட வருகிறார் என்று நஞ்சியுடைய அவதாரிட ஆசிர்வதிக்கிறார். நஞ்சியுடைய அவதாரிட ஆசிர்வதிக்கிறது. ஏன்னா இதைத்தான் இந்த ஆச்சரியம் என்று என்னன்னா நஞ்சி தான் தனித்து சொன்னது. இது வேற எந்த அவதாரிக வியாக்கியானத்தை இது கிடையாது. இது தெரிவிக்கிறார். இதுக்கு அடுத்தது நாயனாருடைய வியாக்கியானம், அழகிய மணவாள பெருமான் நாயனார். அந்த நாயனாருடைய வியாக்கியானம் எப்படின்னா ஒரு சின்ன விஷயம் தான் அது, பெரிய ஆனா தெரிஞ்ச விஷயம்தான். அவர் என்ன தெரிவிக்கிறார்னா முமுட்சுக்கு உத்தேசம் 4 பேர் எடுத்துட்டார். முமுட்சுன்னா மோட்சத்துல இச்சை எடுக்கிறோம் முமுட்சுன்னு பேரு. அந்த முமுட்சுக்கு உத்தேசம் 4 பேர் எடுத்துட்டார். என்னென்ன 4 பேரு? பகவான், பிராட்டி, ஸ்ரீ வைஷ்ணவன்,
ஆச்சாரியன் 4 பேர் எடுத்துக்க. பகவான், பிராட்டி, ஸ்ரீ வைஷ்ணவன், ஆச்சாரியன். இந்த 4 பேரும் என்னென்ன நன்மை நமக்கு செய்தா, இதுல ஆச்சாரன் எவ்வளவு தூரம் உத்தேசம் என்ன புரிஞ்சுக்கோ. இந்த 4 பேர் பகவான் நமக்கு என்ன செய்தார், பிராட்டி நமக்கு என்ன செய்தார், ஸ்ரீ வைஷ்ணவால் நமக்கு என்ன பண்றார், ஆச்சாரியால் நமக்கு என்ன பண்றா அது சொல்லிட்டு இதற்குள்ளேயே ஆச்சாரியால் எவ்வளவு தூரம் நமக்கு உத்தேசம் என்பதை அழகிய மணவாள பெருமன் நாயனார் ரொம்ப விபுலமான வியாக்கியானம். அதுல எல்லாத்தையும் பார்க்க போறது. ஏன்னா சிலதெல்லாம் இதோட கலந்துருக்கு, பெரியவாச்சான் பிள்ளையோட கலந்துருக்கு. அதனால அதை சிலதை பார்க்கிறோம். ஆனா அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தன்னை சிரித்தாம்பு என்கிற வியாக்கியானம். இப்ப ஒரே நிமிஷம். இப்ப அவதாரிகை, அதாவது இது வரைக்கும் நம்ம பெரியவாச்சாருடைய அவதாரியை போட்டோம் பார்த்துட்டோம், சேவிச்சிட்டோம். மேற்கொண்டு நந்தியுடைய அவதாரங்கள் புரியாம சேவிச்சிட்டோம். அதுக்கு மேற்கொண்டு இப்ப நாயனார் அழகிய மணவாள பெருமாள் நாயனார் அவருடைய அவதாரிகை என்னன்னு பார்க்கணும். ஆனா அவதாரிகள ஒரு ஆச்சரியமான அர்த்தத்தை காமிக்கிறார். ஆனா இது என்னன்னா கொஞ்சம் இது சேவிச்சாலே புரியும். இதை கொஞ்சம் நன்னா சேவிச்சோம் வச்சுக்கேன், சேவிச்சாலே ரொம்ப புரியணும். யார் புஸ்தகம் வச்சுட்டு இருக்காளோ அவரை பாருங்க. அதாவது இது ஒரு நிமிஷம், இது எங்க இருக்குன்னு சொல்லிடும். அதாவது பெரியவாச்சான் வியாக்கியானர் அவதாரிகை, அதை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நிமிஷம் அழகிய மணவாள பெருமாள் நாயனார் அவதாரம் அப்படி செய்த வியாக்கியானம் அவதாரிகை எடுத்துட்டார். இந்த வியாக்கியான அவதாரிகளே ரொம்ப நல்லா எடுத்துக்காரு. இது பக்கம்னு சொல்லணும்னா அப்படின்னு பூர்த்தியா சேவிக்க போறது இல்லை. இதுல 26வது பக்கம், அடியுடைய புஸ்தகத்துல 26வது பக்கம். அந்த பக்கத்துல எடுக்க போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி என்ன விஷயம் சொல்லுங்க. அதாவது இந்த அவதாரிக அவர் என்ன தெரிவிக்கிறார்னு பார்த்துக்கணும். ஆச்சரியமான அர்த்தத்தை சாதிக்கிறார். வாசிச்சால சேவிச்சாலே புரியும். ஆனால் இந்த மற்ற வியாக்கியானத்துல இல்லாத விஷயத்தை நான் எடுக்கிறேன். ஏன்னா அதுல இருக்கு எல்லா வியாக்கியத்திலும் சொல்லணுமே, அதுக்காக சொல்றது இல்லை அடியன் என்ன புரிஞ்சுக்கணும். ஏன்னா சொன்ன ஒரு தவறும் கிடையாது. ஆனா ஆகிடும், இதுவே ஒரு வருஷமா இருக்கு. ஆனா அந்த மாதிரி இல்லாம இந்த விஷயத்தை ஏற்கனவே பெரியவாச்சனை சொல்லி இருந்தாருன்னா சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் சொல்லாத கருத்துக்கள் என்ன உண்டு, அதை இதுல கூட அப்படிதான் பார்க்க போறோம். பாசுர வியாக்கியானத்தை விட 4 வியாக்கியானங்கள் இருந்தாலும் பிரதானமாக பெரியவாச்சானுடைய வியாக்கியானம் தான். அது ஏன் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன்னா, இல்லையே சுவாமி இந்த வியாக்கியானம் சொல்லவே இல்லையேன்னு கேட்கப்படாது. அந்தந்த வியாக்கியானத்துடைய நிலைகள் அது பெரியவா திரும்பிலேயே காட்டிட்டாருன்னா அதை திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா பெரியவாச்சான் பிள்ளை காட்டாத விஷயங்கள் இதுல இருந்ததுன்னா அப்ப அதை மட்டும் பூர்த்தியா எடுத்து சொல்ற அது பார்த்துருவாங்க. முன்னோர்கள் சொல்லியிருக்கா என்னென்று மேற்கொண்டு பார்ப்போம். அப்ப வியாக்கியானம் இதை தெரிவிக்கிறார். ஆச்சரியமான அர்த்தம், தனி சிறப்பான அர்த்தம். ஒரு முமுட்சுக்கு 4 பேர் உத்தேசம். ஒரு முமுட்சுக்கு 4 பேர் உத்தேசம். யார் சுவாமி? பெருமாள், பிராட்டி, ஆச்சாரியன், ஸ்ரீ வைஷ்ணவன். ரொம்ப நல்லா இருக்கும், ஆச்சரியமா இருக்கும். இதெல்லாம் அடிப்படையா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இதெல்லாம் தெரிஞ்சிக்காதபடியா இருந்தா சில பேர்லாம் மாறதுக்கு காரணமே இல்லை. அடிப்படை ஞானம். அப்ப பெருமாள், பிராட்டி, ஆச்சாரியன், ஸ்ரீ வைஷ்ணவன் இவர் 4 பேர் தான் ஒரு முமுட்சுன்னா மோட்சத்தில் இச்சை இருக்கிறவனுக்கு உத்தேசரான 4 பேர். சரி, அப்ப 4 பேர். இந்த 4 பேரும் அவளுக்கு என்னென்ன உபகாரங்கள் பண்றா? ஏன்னா என்னென்ன உபகாரம் பண்றா? மூச்சுனா மோட்சம் போவதற்கு என்னென்ன உபகாரம் பண்றா? பெருமாள் என்ன உபகாரம் பண்றார், அதே பிராட்டி என்ன உபகாரம் பண்றார், ஸ்ரீ வைஷ்ணவா என்ன உபகாரம் பண்றார், அதே ஆச்சாரியன் என்ன உபகாரம் பண்றா அப்படின்னு தெரிவிக்கலையா? அதனால்தான் இந்த இவ பண்றான்னு சொல்லிக்கணும். ஆனாலும் இந்த 4 எடுத்துக்கோப்பணும். இந்த 4 சிறப்பு எதுனா ஆச்சாரம் தான். ஆச்சாரம் இருக்கு. அது அது திருவுள்ளத்தில் படவேதான் மதுரகவியாழ்வார் ஆச்சாரியனை தெய்வமாக கொண்டார் தான் எடுத்திருக்கார். பெருமாளையும் பார்த்திருக்கார், பிராட்டியும் பார்த்திருக்கார், ஸ்ரீ வைஷ்ணவம் பார்த்திருக்கார், ஆச்சாரியனும் பார்த்திருக்கார். ஆனா ஆச்சாரியன் இருக்கக்கூடிய வைபவம் பெருமாளுக்கோ, பிராட்டிக்கோ, ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கோ இல்லைன்னு அவருக்கு நல்லா பட்டுட்டு அவர் மனசுல பட்டு சொன்னா என்ன சுவாமி அவருக்குதான் பட்டுதான் சாஸ்திரம் சொல்லலையான்னு கேட்டுறது. சாஸ்திர சம்மதம். அதனால என்ன, அதனால நம்மளோட தெய்வமாக கண்டார். தெய்வமாக கொண்டான்னு இந்த விளக்கணம் போனோம், இதை சொல்ல போனோம்.
அது சொல்லணும்னா சாமானியமா சொல்ல முடியுமா? நல்லா பாத்துக்கணும். இந்த விஷயத்த சொல்லணும். பகவானை காட்டிலும், பிராட்டியை காட்டிலும், ஸ்ரீ வைஷ்ணவனை காட்டிலும் ஆச்சாரியன் மேம்பட்டவன் அப்படின்னு நீ சொல்றேன். சொன்ன உடனே என்ன சுவாமி பேச, தெய்வத்தை காட்டிலும் இன்னொருத்துக்கு பெருமை உண்டா? என்ன தெய்வத்தை காட்டிலும் மேம்பட்டவன்னு சொல்லிட்டு இருக்காரு? இருக்கட்டும், தெய்வத்துக்கு ஏதோ கொஞ்சம் கிட்ட கேட்பார் சுவாமி ஆச்சாரியன் அப்படின்னு சொல்லிக்கிட்டோம். அதை நாங்க ஒத்துக்கிறோம். ஏன்னா அவர் நமக்கு தெய்வத்தை காட்டி கொடுக்கறது அவர் தான். அதனால அப்படி வேணா சொல்லிக்கிட்டோம், ஒத்துக்கிறோம். அதுக்காக தெய்வத்தை காட்டிலும் பெருமை இவருக்கு அதிகம் அப்படின்னு சொல்லணும்னா எல்லா சாஸ்திரங்களும் பெருமை தெய்வத்தை தான் சொல்லியிருக்கு, பகவான் தான் சொல்லியிருக்கு. ஏன்னா தெய்வத்தை விட அவரை நாம் சுவாமியாக ஏற்றுக்கொள்ளணும்னா நிறைய காரணம், வலுவான காரணம் இருக்கணும். என்ன புரிஞ்சுக்கோ, ரொம்ப நீதிமன்றத்துல ஒருத்தர் குற்றவாளின்னு பண்ணியாச்சு, அவர் குற்றவாளி இல்லைன்னு நிரூபிக்கணும்னா அது தகுந்த சாட்சி. அந்த தகுந்த சாட்சி இல்லாம இல்ல அவர் குற்றவாளியில நேரடியா சொன்னா ஒத்துப்பாரா? எங்க சுவாமி சாட்சியை காணும் ஒண்ணு காணும், இவர் குற்றவாளியேன்னு தீர்மானம் பண்ணி வரணும். அதே போல இந்த இடத்துல பகவானை காட்டும் ஆச்சாரியம் உயர்ந்த ஸ்தானம் சொல்லணும்னா என்ன காரணம்? சாஸ்திரங்கள்லாம் பகவான் ஏகோகவை நாராயணாசி நப்ரம்மா நேசானகா நேவேத்யாவா பிரித்திவன்னு சாஸ்திரம் சொல்லி இருக்கு. அந்த பிரம்மாவை காட்டும் சிவனை காட்டும் பகவானுக்கு கூட வைபவம் என்ன வைபவம்? நான் நட்சத்திராணி அப்படின்னு தெரிவிக்கலையா? அப்படி இருக்க செய்த வலுவான காரணம் இருக்கணும். அப்படி இல்லாம அது மட்டும் இல்ல, இந்த ஜெகத்தை சிருஷ்டித்து ஜெகத்தை காத்து ஜெகத்தை அது மாதிரி அழித்து இத்தனை காரியம் ஒருத்தனை வேண்டிருக்காரு. இதெல்லாம் சாஸ்திரம் சொல்லிக்கிறையே. உபாதான காரணமா பகவான் இருக்கார், நிமித்த காரணமா பகவான் இருக்கார், சககாரி காரணமா பகவான் இருக்கார். யதோ வாயுமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாத்தானி ஜீவந்தி யத் பிரசந்தி இவந்தி அபிசந்தி அப்படின்னு சாஸ்திரம் கோஷிக்கே. என்னமோ வருது என்ன சுவாமி பகவானை காட்டினா ஆச்சார வைபவம் அவர் தான் பிரதானம் அப்படின்னு சொல்ல ஏத்துக்கணும்னா அதுக்கு வலுவான காரணம் இருக்குமே. ஏன்னா சாஸ்திரத்தை பார்த்தாலும் என்ன சொல்லியிருக்கு? பகவானை தான் பார்த்தணும். திருமந்திரம் தயம் தர்மஸ்லோகம் யார சொல்றது? பகவான் தானே சொல்றது. அப்படி இருக்கச்சு பகவான் தானே பார்த்தணும் அப்படின்னு சொல்லி இருக்குது. அப்படி இருக்கும்போது அவரை தாண்டி இன்னொருத்தரை சொல்லணும்னா நாம ஏதோ சில பேர்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு சுவாமி, எனக்கு இவரை பிடிச்சிருக்கு, இவர் ரொம்ப நல்லவர், ரொம்ப உயர்ந்தவர், இவரை போற வைபவம் யாருக்கும் கிடையாதுன்னு ஏதோ பேச்சுவார்த்தைக்காக இவரை பிடிச்சிருக்குங்கா சொல்லலாம், பிடிச்சிருக்கா சொல்லலாமே தவிர நாளைக்கு வாதம்னு வந்துட்டுன்னு வச்சுக்கோ. வாதம்னு வந்துருச்சுன்னா என்ன? என்னமா சுவாமி அவர் பெரியவர் அங்க இருக்காரு, இவரை போய் பெரியவர்னு சொன்னீங்க, இவருக்கு என்ன பெரிய பெரிய பெரியவரான தன்மை இருக்கு அப்படின்னு வாதம் வந்துருச்சுன்னா வாதத்தை நிச்சயமா தோத்துடும், நிச்சயமா தோத்து போயிடுவாங்க. அந்த வாதம் எடுபடாது, நிரூபிக்க முடியாது இல்லையா? அப்படி இருக்க செய்து இதை தர்க்க ரீதியாக பார்த்தா முடியாது. தர்க்க ரீதியா கொஞ்சம் தர்க்க ரீதியாதவன்னா இந்த வாதம் எடுபடும்னா எடுபடாது. ஆனா இத தர்க்க ரீதியா சில ஆச்சாரங்கள் நிரூபிச்சுன்னு வந்துட்டு இருக்கா. ஆச்சாரியன்தான் பிரதானம், ஆச்சாரியன்தான் எல்லாரும் காட்ட மேம்பட்டவன் அப்படின்னு நம்முடைய பூர்வாச்சாரர்கள் தர்க்க ரீதியா மட்டுமல்ல சாஸ்திர சம்மதமா பண்ணிட்டு இருக்கா. அப்ப சாஸ்திர சம்மதமா பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு இது இல்லையேன்னா சாஸ்திரம் ஏதோ ஒரு மூலையில தான் சொல்றது. இதுதான் பிரதானம். சாஸ்திரத்துக்கு நோக்கு என்ன தெரியுமா? சரீரத்துலதான். இந்த வர்ணத்தையும் ஆசிரமத்தை வைத்துக் கொண்டுதான் நீ இந்த வர்ணமா இந்த கர்மா பண்ணும், நீ இந்த ஆசிரமா இந்த கர்மா பண்ணும், இதான் சாஸ்திரம் பண்ணும். சாஸ்திரம் பிரதானமா இதான் சொல்லுவோம். ஆனா திருமந்திரம் இருக்க சாஸ்திர சாவார்த்தம், சாஸ்திர தாத்பரியமாக இருக்கும் திருமந்திரம், அதுக்கு ஆத்மாவிலே நோக்கு. அந்த ஆத்மாவை நோக்கி இருக்க செய்து அப்ப சாஸ்திர தாத்பரியம் அது. அதைத்தான் சாஸ்திரம் சொல்ல வந்தது. ஆனா அதை சொன்னா எல்லாரும் ஒத்துக்க மாட்டா. அதனால மேலிடு இந்த மாதிரி சொல்லிட்டு இப்ப இதுல என்ன தெரியுது? அந்த மாதிரி இருக்க செய்து இந்த மாதிரி சாஸ்திர தாத்பரியத்தை வைத்து ஒவ்வொரு இருக்கணும். ஆனா நம்முடைய சம்பிரதாயத்திலே இந்த சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கு. நம்ம சம்பிரதாயத்துல இல்லை, நம்ம சம்பிரதாயத்துல இருக்கிறவாளுடைய சொல்ல சம்பிரதாயத்தினுடைய நிலை என்ன? ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம். ஆச்சாரிய அபிமான உத்தாரகன்றது நிறைய பேருக்கு அது என்னமா சுவாமி பகவான போய் பகவான ஒரு மாதிரி இறக்கிட்டு ஆச்சாரிய அபிமானம் சொல்றாரு, அதெல்லாம் உண்டா? அது இல்ல, அது மட்டும் இல்ல, பகவானை கட்டும் ஆச்சாரம் உயர்த்தி வேற சொல்லிட்டு இருக்காரு கூடுமா? அதுக்கு மேல ஆச்சாரிய அபிமானம் ஸ்ரீபாத தீர்த்தம் வாங்கிங்கோ உங்களுக்கு எல்லாம் விடும்.
சகல வினைகளும் துரிதம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இந்த ஸ்ரீபா தீர்த்தம். மேற்கொண்டு ஸ்ரீ வைஷ்ணவர் தான் பஞ்சசம்ஸ்காரம்னு வச்சுட்டு இருக்கா. தாபகா குண்டகா ததா நாமகா மந்த்ரோ யாகஸ்ய பஞ்சமகான்னு அதெல்லாம் வச்சுட்டு இருக்கா. இதெல்லாமே இந்த சம்பிரதாயம் இவாள ஏற்படுத்தின சுவாமி. சாஸ்திர சம்மதமே இல்லை. யாகத்தான் சொல்லிட்டு இருக்காரு. அப்பனா ஆச்சாரங்கிற தன்மை இவாள ஏற்படுத்தினது, ஸ்ரீபா தீர்த்தம்ங்கிற தன்மை இவாள ஏற்படுத்தினது, அதற்கு மேலே பஞ்சசம்ஸ்காரங்கிற தன்மை இவாள ஏற்படுத்தினது அப்படின்னு அநேகமா இந்த புகார் ரொம்ப நாளாவே இருக்கு. ரொம்ப நாளானா 2-3 விதத்துல இருக்கு. ஒண்ணு, சம்பிரதாயத்தை எதிர்க்கிறவங்கிற நிலையில இருக்கிறவா இங்க பேசிட்டே இருப்பா. என்ன என்ன வாய்ப்பு கிடைக்கின்றது, என்ன வாய்ப்பு கிடைக்கணும் பேசிட்டு இருப்பா. சில பேர் உண்மையாவன்னா சாஸ்திரத்தை ஒத்துண்டுருவா. சாஸ்திரத்தை சரியா வாசிக்காம அவ மேலிருந்தவாறு வாசிட்டு அது என்னமா கிடையாது பகவான் தானே அப்படின்னு சில பேர் பேசுவார்க்கா. சில பேர் நாஸ்திகவாதி என்ன பண்ணுவான், இவர் என்ன சுவாமி ஒண்ணும் இல்லாத அவரை சேவிச்சா எல்லாம் கிடைச்சிருன்னு இருக்காரு, அப்ப என்ன செய்வீங்க நானும் கொடுக்குறேன் அப்படின்னு வந்துருமோனும். இந்த மாதிரி வாதங்களா இருக்கு இல்லையா, இந்த வாதத்தை ஏற்கனவே பண்ணி இருக்கா எங்க ராமானுஜர் காலத்திலேயே. யாத்திரமா பண்ணார் ராமானுஜர் முதல்ல ஆச்சாரியன் யாதவ பிரகாசன். அந்த யாதவ பிரகாசன் என்ன சொன்னா, இதெல்லாம் தப்பு நீங்களா வச்சுருக்கேன், பஞ்சசம்ஸ்காரம்னு ஆச்சாரிய ஸ்ரீபா தீர்த்தம்னு, அதே போல பகவானை காட்டின ஆச்சாரனை தான் வைபவம்னு எல்லாம் நீங்களா வச்சுருக்கேன். எங்க இருக்கு இதெல்லாம் நீங்களா சொல்லிட்டு இருக்கேன்னா. ஆனா இதெல்லாம் இந்த யாதவ பிரகாசன் உபதேசம் பண்ற புறத்தழாதான். யாதவ பிரகாசன் நீ சொல்றது தப்பு. ஏன்னா முதல்ல சுவாமி எம்பெருமான அவர்கிட்ட தான் ஆசிரியிச்சிருந்தார். கடைசியில அவர் எம்பெருமானார் ஆசிரியிச்சார். இந்த மாதிரி நிலை வரவே வராது யாருக்குமே. யார் சிஷ்யனோ அந்த சிஷ்யனை அந்த ஆச்சாரியன் வந்து ஆசிரியிக்கிறார். நீங்க எங்கேயா கேள்விப்பட்டிருக்கார, எங்கேயா பார்த்திருக்காருன்னா அது மாதிரி கேள்விப்பட்டதே கிடையாது. நம்ம சம்பிரதாயத்தை உண்டு. யாதவ பிரகாசம் யார் சொல்றா, யாதவ பிரகாசம் தாயார் சொல்றா, உனக்கு என்ன தெரியுது, ஒண்ணுமே தெரியல, போய் ராமானுஜ திருவடியில விழுந்தாத்தான் உன்னை ஜன்ம சாப்பல்யம் அடையும் அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா. அப்ப அவர் தெரிவிக்கிறார் இந்த மாதிரிலாம் உண்டான்னு கேட்டு அதுக்கு சமாதானம் சொல்றார். ஆச்சரியமான சமாதானம், பெரிய கிரந்தவே புறத்தாழ் அப்படின்னு எழுதி வச்சிருக்காரு. எதுக்கு சொல்ல வந்தோம்னா அந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் சாஸ்திர சம்மதம் தான், சாஸ்திரத்தை நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதை போல நாயனார் ஆச்சரியமா தெரிவிக்கிறார். என்னன்னா இதெல்லாம் வியாக்கியான பத்தியத்திலே உண்டுன்னு தெரிவிக்கிறார். இப்ப அடியை வாசிக்கிறது 26வது பக்கத்துல இதெல்லாம் பூர்ணமா இருக்கு. இப்ப ஏன்னா நம்ம முன்னாடி இருக்க பெரியவாச்சல வாசிக்கணும். இப்ப 25ஆம் பக்கத்திலிருந்து ஆரம்பம் அணிய மணவாள பெருமான் நாயனுடைய வியாக்கியான அவதாரிக்கு. ஆனா அதெல்லாம் அநேகமா இங்க பெரியவாச்சன்ல சொல்லப்பட்ட கருத்துக்கள் தான் அந்த வியாக்கியானத்துல இருக்கு. இதுல இந்த ஒரு சிறு சிறு விஷயத்துல அவர் சொல்லாத விஷயத்த சொல்றேன். 26ஆம் பக்கம் இப்ப வியாக்கியானத்தை வாசிக்கிறேன். ஸ்ரீ சத்ருகன் ராமகுணத்தில் கால் தாங்கிலன், இவர் கிருஷ்ண குணங்களில் கால் தாங்கிலன். இது வாசி ஆழ்வார் பகவதி விஷயத்தை கவி பாடுகிற நாவாலே தம்முடைய வைபவம் சொன்னார். இத்தனை போக்கி அமுதூறுகிற இவருடைய நாவாலே கேட்க பெறாத குறை தீர்க்கராயிற்று இவர். அவன் சின்னமும் திருநாமம் இவள் வாயனகள் திருந்தவை என்று அவன் குணங்கள் அவ்வாழ்வார் வாக்காலே திரிந்தனாற் போலே ஆயிற்று. ஆழ்வாருடைய குணங்களும் இவர் வாக்காலே திரிந்தனபடி அப்படியே இவர் அருளி செய்த பிரபந்தமும் திரைகுண்ய விஷயாவேதா என்று குணத்திரையற்கு குணானுகுணமான பலன்களை சொல்லுகிற வேதங்கள் போலவும் சீர்தொடையார் என்று பகவத்குணை பிரதிபாதமான திருவாய்மொழி போலன்றிக்கே. இது வரைக்கும் பார்த்தோம். அதாவது வியாக்கியானம் பெரியவாச்சான்ல வியாக்கியானம் என்ன, இதுக்கு இந்த இது கொடுக்கக்கூடிய என்னமே வியாக்கியானம் என்றது ஒரு தனி அழகு. மூலகந்தம் அழகுதான், அது சந்தேகம் இல்லை. ஆனா அந்த மூலகந்தத்துல சிலதெல்லாம் நமக்கு புரியாது. வியாக்கியானம் என்றது ஒரு தனி அழகு. சில வியாக்கியானம்லாம் இருக்கு இல்லையா, மணவாள மௌனிக வியாக்கியானம் ஆகட்டும், அதே போல நாயனாருடைய வியாக்கியானம் ஆகட்டும், சிலதெல்லாம் நம்ம சேவிச்சாலே புரிஞ்சிடும். ஒரு தடவை படிச்சுன்னு வச்சுக்கேன் அப்படி புரியும். புரியும்னா எப்படி சுவாமி எங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் புரியலையே, என்ன புரியலையே, கொஞ்சம் இதுல கொஞ்சம் இதுல ஈடுபாடு இருக்கணும். ஒண்ணுமே நேற்றுக்குதான் இந்த சம்பிரதாயத்துக்கு வந்தோம், இன்னைக்கே எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா தெரியாது. 20-30 வருஷங்கள் சம்பிரதாயத்துக்கு இருக்கிறவாளுக்கு இன்னும் தெரியல சுவாமி சொல்லிட்டு இருக்கா. ஆனா அந்த வியாக்கியானத்துல நம்ம ஈடுபாடு இருக்கணும். வியாக்கியானம் புரியத்தான் சொல்றேன், அவரா நினைக்க வேண்டாம் யாரும். காலக்ஷேமம் நன்னா கேட்டுட்டு நன்னா தெரிஞ்சுட்டு ஆச்சரியமா இருக்கு சுவாமி.
எந்த விதமான அர்த்தங்கள் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு அதுக்கு சமாதானம் சொல்லுமா போல ஒரு சப்தம் வரணும்னா என்ன சப்தம் வரணும்? அதுக்கு என்ன சப்தம் வரணும்னா அடிய சொல்லிட்டு இருக்கச்சே வியாக்கியானத்தை வாசிச்சணும். வாசிச்சுட்டு இதுக்கு உண்டான அர்த்தத்தை சொல்லிட்டு இருக்கேன். அர்த்தம் என்னுடைய சொந்த சப்தங்கள், அதுக்கு என்னென்ன தமிழ் அர்த்தம் தமிழ் சப்தங்கள் கிட்ட அந்த சப்தத்தை போடுறேன். ஆனா ஏற்கனவே அழகிய மணவாள பெருமான் நாயனா ஒரு சப்தத்தை போட்டுக்காரணும். அந்த சப்தத்தை வாசிச்சுட்டான் மேற்கொண்டு அந்த சப்தத்துக்கு என்ன அர்த்தங்களோ அதை அடைய சொல்லிட்டு இருக்கணும். இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்கச்ச நன்னா கேட்டு நல்ல ஆசயமா உங்களுக்கு அனுபவம் வந்துருச்சுன்னு வச்சுக்கேன். உடனே உங்களுக்கு என்ன திரும்ப தோணும்? என்ன சுவாமி இவர் பெரியவாச்சன் இந்த அழகிய மணவாள பெருமாள் நாயனாருடைய சப்தமே ரொம்ப அழகா இருக்கு. இவர் என்ன புதுசா என்னமோ சப்தத்தெல்லாம் போட்டு இருக்காரு, இவருக்கு என்ன சொல்லவே தெரியலையே. அந்த மாதிரி நீங்க நினைச்சேன்னா நன்னா காலட்சேபம் நன்னா கேட்டுருக்குன்னு அர்த்தம். எங்க சுவாமி சொல்லுவார், சுவாமி இது நினைக்க முடியுமா? உங்களை இந்த மாதிரி குறை இது குறை இல்லை. அடைய நீங்க குறை சொல்றீங்கன்னா அந்த அர்த்தமே கிடையாது. ஏன்னா நல்ல அவளுடைய ஸ்ரீசுக்தியை சொல்றதை விட்டுட்டு நீர் என்னமோ தனியா சொல்றீரு. கேட்கலாம், எந்த தவறும் கிடையாது. அப்படி கேட்டா என்னன்னா அவதான் காலக்ஷேபம் நன்னா கேட்டுருக்கான்னு அர்த்தமா. எங்க சுவாமி சொல்லுவார். அந்த மாதிரி என்கிட்ட 2-3 பரீட்சை வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி சமாதானம் சொன்னேன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு சொல்ல வந்தேன்னா அந்த அளவுக்கு சுலலிதமான வியாக்கியானம், ஆச்சரியமான வியாக்கியானம் இப்ப பாக்குறோம். அதாவது வியாக்கியானம் ஆக இந்த ராமகுலத்தில் சத்ருகன் ஈடுபாடு கால் தாழ்ந்தல்னு எடுத்திருக்காரு. ராமகுலத்தில் சத்ருகன் கால் தாழ்ந்தான், கால் தாழ்ந்து ஈடுபாடுலன்னு அர்த்தம். கால் தாழ்ந்தான் ஈடுபாடு ஏன்? ராமபக்தி அவளுக்கு விரோதம். இதெல்லாம் நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். சத்ருகுனகா நிச்சத்திரத்துக்குனா நீதகா பிரீதி பரஸ்பரத்தகா அந்த பார்த்துருக்கோம். ராமபக்தி விரோதி நாட் அந்த அளவுக்கு வச்சிருந்தாரணும் அப்படின்னு பார்த்துட்டோம். இப்ப ராமபக்தி விரோதினாலே உத்தேசத்துக்கு விரோதி. இவருக்கு எது உத்தேசம்? பரத பக்தி. பரத பக்திக்கு விரோதியாக ராமபக்தி இருக்கிறபடியாலே ராமபக்தி விரோதி ஆயிடுச்சு. அப்ப ராமபக்தி விரோதி தான் என்று பார்த்தோம். அதே போல இப்ப மதுரகவிகள் கண்ணனிடத்தே கால் தாந்திலர் அதுதான் எடுக்கிறார். கண்ணனிடத்திலே கால் தாந்திலர்னா என்ன அர்த்தம்? கண்ணனிடத்துல இவருக்கு பக்தி இல்லை, கண்ணனிடத்துல ஈடுபடலை. இல்லையே சுவாமி, முதல் பாட்டிலே சொல்லியிருக்கிறாரு, கண்ணிடம் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்னப்பனில் நாக்கு கடிச்சுட்டான். என்னன்னா ஆழ்வார் சேவிக்க முதல் பாசல நம்ம பார்க்க போறோம். அப்ப நல்லா விபுலமா பார்ப்போம். ஆழ்வார பார்க்க சில பேர்லாம் இன்னாறு பேரை சொல்லப்படாதுன்னு. இன்னாறு பேரை எது போறேன்னா கண்ணன் தூது வந்துட்டு இருக்கான். தூது வந்துடனே துரியோதனனுக்கு ரொம்ப கோபம். கண்ணனை மதிக்கப்படாது, ஒண்ணும் பண்ணப்படாது, ஏதும் பண்ணப்படாது, யாரும் எழுதுக்கப்படாது. உள்ளுக்குள்ள கண்ணனம் பெருமா உள்ளுக்குள்ள நுழையச்சே ஒருத்தரை எழுதுக்கப்படாது. அவாவா அப்படியே உட்காந்து யாராவது எழுதன்னா அவன் நாட்டை நான் பறிச்சுடுவேன், உங்களுக்கு தேசமே இருக்காது அப்படி ஒவ்வொருத்தரையும் சொல்லிட்டான். எல்லாரும் கெட்டியா அவனுடைய நாற்காலியை பிடிச்சுட்டு இருக்கான். ஓ கண்ணன் வரா, கண்ணன் வரா, எழுதுக்கப்படாது, எழுது நாற்காலி பிடிச்சுட்டு இருக்கா. ஆனா உள்ள நுழையச்சே அந்த திருவடி உள்ள பண்றச்சே முதல்ல எழுந்தது யாரு? துரியோதனன். இப்ப இவெல்லாம் பாக்குறான், என்ன இது நான் தானே சொன்னேன், நானே எழுதிட்டேன்னா தெரியல. அதே போல இங்க என்ன எடுத்துன்னா, இங்க கண்ணினம் சிறுத்தாங்கிறான் இவர் சொல்ல வந்து நம்மாழ்வார் நிலை டக்குனு கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் மாயனானபடியால இவரே மீதுண்டு வந்துட்டு. அப்ப சொல்லிட்டு என் அப்பனில், அப்ப நம்மாழ்வார்னு சொன்னார் அல்லவா, அப்ப என் அப்பனில் கண்ணனிடத்தில் ஈடுபடாமல் நம்மாழ்வாரத்தில் ஈடுபட்டார். ஆனா அந்த வந்து அப்படி நாக்க கடிச்சிட்டு தப்பா சொல்லிட்டேன், இனிமே சொல்ல மாட்டேன். என் அப்பனில் நன்னித்தன் குருவோ நம்பி என்ற கதைய ஆழ்வார் தன் பெருமை பேசுவதில்லை, பகவான் பெருமை தான் பேசுவார். ஆனா ஆழ்வார் பிரபஞ்ச ஜன கூட்டஸ்தர், நம்ம ஆழ்வார் பிரபஞ்ச ஜன கூட்டஸ்தர். இப்ப நமக்கு ஆழ்வார் பைவம் தெரிஞ்சுக்கணும்னா ஆசை, அது எப்படி தெரிஞ்சுக்கொள்ள? ஆழ்வார் வைபம் யாராவது பாடணுமானோ நல்லா பாடுவோம். நமக்கு ஆழ்வார் வைபம் தெரியணும். அவா ஆழ்வார தம் பெருமையை பாடிப்பாரா? பாடி இருக்கார். ஆனா இப்ப நமக்கு என்ன வித்தியாசம்னா, தன் பெருமையை தானே சொல்லினாது வைபவம் இல்லை. அப்ப அந்த ஆழ்வார் பெருமையை அவரே சொல்லிட்டு இருந்தாலும் இன்னொருத்தர் வாயால் அதை கேட்கணும். இன்னொருத்தர் வாய் எது? அதான் மதுரகவி. அதற்காக தான் மதுரகவி பாடினான்னு சொல்ல போனா, இங்கே ஆழ்வார் தன் பெருமையை சொல்லிக் கொண்ட இடம் இருக்கேன்னு ஒரு பெரிய
கேள்விக்குறி கேட்கிறார். என்ன சுவாமி நீங்க பேசுறது? அவர் தன் பெருமையை தானே சொல்லிட்டு இருக்காரு. இடம் இருக்கே, இடம் இருக்கே, அந்த மாதிரி இடம் இருக்கச்சு அந்த பாட்டையே வாசிக்கலாமே. ஏன்னா எதற்கு மதுரகவியான பாசனம் தான் கேட்கிறார். ஆழ்வார் தன் பெருமையை தானே சொல்லக்கூடிய இடம் நிறைய இருக்கு. அந்த இடம் இருக்கச்சே நாம என்ன பண்ணுவோம்? ஆழ்வார் பெருமை வருமா? உடனே என்ன சொல்லுவோம்? இப்ப ஆழ்வார் பெருமை நம்ம மாத்தி சில இடத்துல மாத்தி சொல்ற. உயர்வே பரன்படியை உள்ளதெல்லாம் தான் கண்டு உயர்வேத நேர் கொண்டுரைத்து மயர்வு ஏதும் பாராமல் மானிடனை வாழ்விக்கும் மாறன் சொல். இது மணவாள மாவனிகள் திருவாய்மொழி நூற்றந்தாறு பண்ணது. மாறன் சொல் வேறாகவே இலையும் விடுன்னு அவருடைய சொல்லான திருவாய்மொழியோ இல்ல மாறன்னு சொன்னாலே நமக்கு சீவைகுண்டம் கிடைக்கிறது வைகார். அதெல்லாம் ஆழ்வாருடைய பெருமையே. ஆனா இது இன்னொருத்தர் வாயால வந்தது. ஆழ்வாரே சொல்லியிருக்காருன்னு சொல்லியிருக்காரு. இன்னொருத்தர் வாயால சொல்றதை காட்டிலும் ஆழ்வார தன் பெருமை சொல்லியிருக்காரோ? சரி, சொல்லியிருக்கச்சே அதையே நம்ம சேவிச்சா என்ன? ஆழ்வார் பெருமை வந்துடுறதனும் அதை சேவிச்சாலே போதுமே. இப்ப மதுரகவி ஆழ்வார் பாசனம் எதுக்கு? இந்த அவதாரிகை அழகிய மணவாள பெருமாள் நாயனர் எடுத்திருக்காரு. நட பாட்டுங்க. இது பெரியவாச்சன் பிள்ளை அவதாரிகை இல்லை. அதுதான் அடிக்கடி சொல்றேன். சிலதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். வியாக்கியானம் எடுத்துட்டா நீங்க எங்க வேணா போங்க, ஸ்ரீ வைஷ்ணவாவுடைய வியாக்கியானத்தை போல வேற எங்கேயுமே கிடையாது. ஆனா சாஸ்திர சம்மதமா இருக்கும், ஆழ்வாருடைய திருவுள்ளத்துக்கு உகந்திருக்கும், சம்பிரதாயத்துக்கு உகந்திருக்கும், சாஸ்திரப்படி இருக்கும். அது பின்னாடி அனுஷ்டானத்தாக்கள் கொண்டு வரும்படி ஒரு தன்மையாக இருக்கும். இதுதான் அந்த வியாக்கியானம் பஞ்சலக்கள் சொல்லுவார். இப்ப என்ன கேட்கிறாருன்னா, மதுரகவி சொல்ல வேண்டாம் சுவாமி, எங்கெங்கெல்லாம் ஆழ்வார் தன் பெருமை சொல்லிட்டு இருக்காரோ அது தனியா ஒரு புஸ்தகத்தை எடுத்து வேண்டியது, எடுத்து வச்சுட்டு இதோ ஆழ்வார் பெருமை இருக்கு, இதை செவிச்சுட்டு வாங்கும். நம்ம ஒண்ணுமே இல்லை, திருப்பாவு 30 வாசல் இருக்கணும், 30 வாசல் இருக்கு. மழை வரலன்னா உடனே என்ன பண்றோம்? வரலன்னா ஆடி மழைக்கண்ணா ஒன்றும் நீ கைகளவே ஒரு படத்துல உட்காந்து சேவிக்கிறா. அங்கங்க எல்லாடிய சொல்லி ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி. இப்பெல்லாம் ஒவ்வொன்றும் அடை கொட்டது எத்தனை சதவீதம் பெய்யணுமோ அதை விட அதிகமாவே பெய்ஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா அன்னைக்கெல்லாம் என்ன பண்ணா, அங்கங்க ஆடி மழைக்கண்ணா ஆடு மழைக்கண்ணா பாசனம் தந்தாலும் சொல்லிட்டு இருக்கா இல்லையா? 30 பாசனம் சேவிக்கிறோமா? சேவிக்கிறீங்க. தேவையான பாசனம் அதை எடுத்துக்கிறோமோ? எடுத்துட்டு அந்த ஒரு பாசனத்தையே திரும்ப 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 சேவிக்கிறோம். அதே போல ஆழ்வாருடைய பெருமையை சொல்லப்பட்ட அந்த ஆழ்வார் ஸ்ரீசுக்திக்குள்ளே அந்த திருவாய்மொழிக்குள்ளேயே அந்த 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 பிரபந்தத்துல எடுத்து திரும்ப திரும்ப சொன்னா போருமோன்னா அது. ஆனா ஆட்சேபிக்கிறாங்க என்ன, பகவத்கீதை சொன்னா கூட தன்வையும் சொல்லியிருக்காரியா? ஆனா ஒரு 2-3 இடத்துல இருக்கணும் இருக்கு, அது சொல்லியிருக்கலாமான்னா உடனே இவர் தெரிவிக்கிறார். ஆதிகேச இவரு நாயனார், அழகிய மணவாள நாயனார், இல்ல இல்ல அது அவ்வளவு தூரம் ரசிக்காதுன்னு, அது அவ்வளவு தூரம் ரசிக்காது. ஏன்னா அந்த வைபவத்தை இவர் திருநாக்கால சொன்னாதான் ரசிக்கணும். யார் திருவாக்கால? மதுரகவி ஆழ்வார் திருவாக்கால சொன்னதை ரசிக்கணும். என்ன சுவாமி, திருவாய்மொழியை நம்மாழ்வார் பாடியிருக்கார், அவருடைய திருவாக்கு காட்டிலும் மதுரகவியார் திருவாக்கு உயர்த்தியான்னா ஆழ்வார பாடணும்னா மதுரகவி திருவாக்கு தான் உயர்த்தி, பகவான பாடணும்னா நம்மாழ்வார் திருவாக்கு தான் உயர்த்தி. இப்ப என்ன பேசுறது? இப்ப பாட வேண்டியது யார? ஆழ்வார் தானே. ஆழ்வார தன்னை தட்டி தானே பாடினாலும் அது உயர்த்தியான உயர்த்தி கிடையாது. ஏன் சுவாமின்னா இவருக்கு தானே மதுரகவின்னு பேரு. நம்ம ஆழ்வாருக்கு மதுரகவின்னு பேரா? இல்லையே. இவருக்கு என்ன தொண்டர்க்கமுதுன்ன சொல் மாலைகள் சொன்னேன், அதுதான் இவருக்கு. மதுரகவி ஆழ்வான் மதுரகவி தானே பேரு. அப்ப இவர் தான் பாடணும், இவர் தான் பாடணும். அப்ப மதுரமான வாக்கு படைத்தவர் யாரு? நம்ம ஆழ்வாருடைய வாக்கு இது. தொண்டர் கமுதமான பாசனத்தின் ஏற்றத்தாலே சொன்னது. அந்த சிறப்பு நம்மாழ்வார் கூடியது. ஆனா ஆழ்வார் தொண்டர் கமுதமா பாடினார். ஆனால் அந்த ஆழ்வாருக்கு பேர் என்ன? அமுத கவி. தொண்டர் கமுதுன்ன சொல் மாலைகள் சொன்னேன், பக்தாமிருதம் எஸ் சஜனானமோதனம் சர்வார்த்ததஞ்சி ஷடகோபவாங்மயம் தெரிவிக்கிறாள். அப்ப தொண்டர் கமுதுன்ன சொல் மாலைகள் சொன்ன அமுத கவி. ஆனா நம்மாழ்வார் அமுத கவி தானே தவிர மதுர கவி இல்லையே. மதுர கவி இல்ல. அப்ப மதுர கவிகள் தானே மதுர கவி. அப்ப மதுர கவியுடைய திருவாக்காலே நம்மாழ்வார் வைபவம் வந்தால்தான் அது நமக்கு ஏற்றுக்கொள்ளத்தக்கதா இருக்கும். அது மட்டும் இல்ல, பரம போக்கியமா இருக்கும். ஏன்னா அவர் சொன்னதை இவர் சொன்னால் கூட நல்லா இருக்குமான்னா நல்லா வருங்க. அப்ப அங்கீகாரம் ஒரு பூர்வட்சி எழுதுறான், அதற்கு சமாதானம் வேதங்கள். ஏன்னா என்ன தெரியுமா, அது என்னமா சுவாமி, அவர் என்ன தம் வைபவத்தை வர சொல்லிக்கிறாரோ அதே தானே மதுரகவி சொல்ல போறார். அது என்னமா நீங்க சொல்லலாம்னா ஒண்ணுமில்லை, மதுரவி சொன்னாதான் போக்கியமா இருக்கும்.
மதுரகவி சொன்னாதான் நன்னா இருக்கும், இவர் சொன்னா நன்னா இருக்காதுங்க. அது எப்படி அங்கீகாரம்? அது அங்கீகாரம் ஆகுமான்னா, ஒரு பூர்வபட்சி வந்து கேட்கிறான், அது என்னமா சுவாமி, ஏன் மதுரகவி எதுக்கு சொல்றான்னா, ஆச்சாரியன் தெய்வம்னு இவர் பாடியிருக்காருன்னா அதை தவிர்க்கிறதுக்காக அந்த காலத்துல இவ்வளவு வாதங்கள் வந்திருக்கு, இத்தனை வாதங்கள் வந்திருக்கு. அந்த வாதங்கள் அழிஞ்ச மனவாள் பெருமானான்னு எடுத்திருக்காரு. அதனாலதான் இதை போலதான் ஆச்சார தெய்வம் இருக்கும். அதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப ஆச்சரியமாத்துக்கும் நம்ம. அதனால அவருடைய வியாக்கியானம் ஒரு சிறப்பா இருக்கும். இருக்கட்டும் இருக்கட்டும். இப்ப என்னதுன்னா, இவருக்கு இப்ப கேள்வி கேட்டாருன்னு சரி அதை எடுக்கணுமா, நம்மாழ்வாரு தன்னை பாடி அதை எடுத்துட்டா போறாதான்னா அதுக்கு சமாதானம் சொல்ற வேதங்கள்லாம் ரொம்ப நாளா தாந்தோணித்தனமா இருந்தான். வேதத்துக்கு மாதா கிடையாது, வேதத்துக்கு அபௌருஷேயம்னு பேரு. அது ஒரு அதுக்கு வந்து தாயே கிடையாது. வேதத்தை பெற்றுக் கொடுத்தது யாரு சுவாமி? அப்பௌருஷேயம் சொல்லி பெற்றுக் கொடுத்தது யாருன்னு கேட்டா என்ன சுவாமிங்க? அப்பௌருஷனா அது ஒரு காலத்தில் உருவாக்கப்பட்டது கிடையாது, யாராலையும் உருவாக்கப்பட்டது, எப்பவும் நிச்சயமா இருக்கிறது. இதுதான் அதுக்கு பெருமையே, இதுதான் அதுக்கு பெருமையே. ஏன்னா அதுக்கு பெற்றவர் உண்டுன்னு சொன்னா இந்த காலத்துல பெற்றிருக்காருன்னு ஒரு அர்த்தம் வந்துடும். அப்ப எல்லி சுவாமி பெற்றிருக்கார், ஒரு தேதி வந்துடும். ஒரு தேதி வந்துவிட்டனாலே அப்ப தாயார் தகப்பனார் இருக்குன்னு வந்துடும். தாயார் தகப்பனார் இருக்குன்னு வந்துவிட்டுனா அந்த தாயாருக்கு இருக்கும் குற்றம், தகப்பனாருக்கு இருக்கும் குற்றம், அந்த தகப்பனார் வாயால வந்த அந்த வெக்தி இருக்க குற்றம், இதெல்லாம் சேருமானோ? சேர்ந்துதான் அப்ப வேதம் குற்றமுடையதுன்னு வந்துடும். அந்த வேதத்துக்கு தாயார் தகப்பனார் கிடையாது, ஒருத்தரால் பண்ணப்படல. அப்பௌருஷைன்னு தெரியாச்சுன்னா அப்ப புருஷன் வாக்குல வரல, எந்த புருஷன் வாக்குலயும் வரல. வராத பாடியால் அது குற்றம் கிடையாதுன்னு சொன்னோம், தோஷம் கிடையாதுன்னு சொன்னோம். சொன்ன உடனே ஆனால் தானே பிறந்ததுன்னு சொன்னா ஒத்துக்கொள்வார்கள்னா இல்லையே சுவாமி. தாந்தோணி சுவாமி அவரா சுவாமி? தாந்தோணி தாந்தோணினா அது 2-3 விதமா அர்த்தம் எடுத்துக்கிறார். தாந்தோன்னு ஒரு மட்டமான அத தருதல தாந்தோணி அப்படின்ற பாருங்க. அந்த மாதிரி வேதம் என்ன தாந்தோணி சுவாமி, வேதம் தாந்தோணி அப்படின்னா தாந்தோணி என்ன இல்லையே சுவாமி. இன்ன குலம், இன்ன கோத்திரம், இன்ன சூத்திரம், இன்ன தாயார், இன்ன தகப்பனார், இன்ன பாட்டி, இன்ன தாத்தா, இந்த பெருமை இருந்தாதானே எல்லாம் எடுப்பா. நீ யார் அப்படி கேட்கிற, இன்னாருடைய பிள்ளை, இன்னாருடைய பேரன், இன்னருடைய சிஷ்யன் அப்படின்னு சொன்னா அது பெருமை. நீ யார் சுவாமி? நானே சுயம் அது பெருமையா அப்படின்னா வேதத்துக்கு அதான் பெருமை, வேதத்துக்குதான் பெருமை. ஆனா இப்ப என்ன ஆயிடுதுன்னா அதுவே குறையாயிடுச்சு. வேதத்துக்கு அந்த பெருமை சொல்லிக் கொள்ள முடியலையேன்னு ரொம்ப நாளா குறையும். அது குறையில நிறையது தாந்தோணி அப்பௌருஷேயம் என்கிற தன்மை வேதத்துக்கு நிறை. ஆனா அதையே குறைன்னு சொல்றோமோ. இது தமிழ்ல ஒரு அணி இருக்கு, வஞ்ச புகழ்ச்சி அணின்னு ஒண்ணு இருக்கு. வஞ்ச புகழ்ச்சின்னா குறையா சொல்லுவா அது நிறைய இருக்கும், நிறைய சொல்லுவா அது குறையா இருக்கும். அதுக்கு வஞ்ச புகழ்ச்சி. இந்த குறை தீரணுமோனோ, இந்த குறை தீரத்துக்காக வேதம் என்ன பண்ணிட்டு, எனக்கு தாந்தோணின்னு ஒரு குறை வந்துடுத்து எல்லாரும் சொல்லிட்டு இருக்கா, எனக்கு தாயார் தற்கா இல்லைன்னு சொல்லி எல்லாரும் சொல்லிட்டு இருக்கா. அப்ப என்ன பண்ணலாம் அந்த திரை தீர்வத்துக்காக என்ன பண்ணா, அந்த இத்துவரத்துக்காக 2 பேரை தேர்ந்தெடுத்துட்டு, இந்த 2 பேர் இந்த குறை பகவானுக்கு உண்டு, இந்த குறை பகவானுக்கு உண்டு. ஏன்னா ரொம்ப நாளா அவருக்கு தாயார் தகப்பனார் சுவாமி. ஸ்ரீமன் நாராயணுக்கு தாயார் தகப்பனார் யார்? தாயார் தகப்பனார் யாருன்னு சொல்றது கடவுளத்தை சொல்ல முடியும். ஆனா அநேகமா இந்த கல்யாண கட்டம் இருக்கணும், அந்த கல்யாண கட்டத்துல அத வந்து பிரபரம்னு ஒண்ணு வாசிப்பான். அர்ச்சக சுவாமி எல்லாம் பிரபரம்னு, இந்த பிராட்டுடைய பிரபரம், அடுத்து பெருமாளுடைய பிரபரம். அப்படின்னா பெருமாளுடைய தாயார் தகப்பனார், அதே போல தாத்தா பாட்டி, அதே போல பிராட்டுடைய தாயார் தகப்பனார் தாத்தா பாட்டி இருக்காரு சுவாமின்னா அவதாரத்துல, இதெல்லாம் அவதாரத்துல. ஆனா ஸ்ரீமன்னார் ஸ்ரீவைகுண்டநாதனுக்கு தாயார் தகப்பனார் யாரு? இல்லையே. அப்ப என்ன பண்ணார், அவருக்கு இந்த குறை இருந்துதான். இந்த குறைய இல்லாம போகணும்னா நாமனே ஒருத்தர் தாயார் தகப்பனார் தேர்ந்தெடுப்போம். யார்? பகவான் தேர்ந்தெடுக்கிறார். இப்ப நாமெல்லாம் தாயார் தகப்பனார் தேர்ந்தெடுக்கிறோம்னா கிடையாது. நம்முடைய கர்மாதீனமா இவர்கள் தாயார் இவர்கள் தகப்பனார் அப்படின்னு தெரியுது. ஆனா பகவான் தேர்ந்தெடுக்கிறார் யாரு? கௌசல்யா, அதே போல தசரதன், அதே போல வசுதேவர், தேவகி, இவெல்லாம் தேர்ந்தெடுத்தது கிடையாது. அப்ப பகவான் இதுக்காக தேர்ந்தெடுத்தோம்னா
தனக்கு தாய் தந்தர் இல்லையேங்கிற குறை, அந்த குறை தீரத்துக்காக உண்மையா பார்த்தா பகவானுக்கு பெற்றோர்களே கிடையாது. அது நிறைதான், குறையே கிடையாது. ஏன்னா இவருக்கு சமமானவும் கிடையாது, மேம்பட்டவன். நதஸ்ய அத்தியதிகஸ்ய திஷதே. ஆழ்வாரே தெரிவிக்கிறீர்களா, தன் ஒப்பார் இல்லப்பன் அப்படின்னு தெரிகிறது. அப்படி இருக்கச்சு ஒப்பார் இல்லப்பன், தனக்கு சமமானவோ மேம்பட்டவன் கிடையாது, நிறை. ஏன்னா அவருக்கு காரணமே இல்லைன்னு தான் பெருமையே. ஆனா தனக்கு ஒரு காரணம் இல்லைன்னு வருத்தப்பட்டாராம். அதன் வருத்தம் தீர என்ன பண்ணா, தானே தாயார் தவணை தேர்ந்தெடுக்கின்றார். இது பகவானுக்கு. அதே போல வேதத்துக்கு ரொம்ப நாளா வருத்தம். என்ன வருத்தம்னா, நாம் தான் தான் தோணியா இருக்கமே, தான் தோணியா இருக்கணும். தான் தோணின் தமிழ்ல ஒரு தள்ளிய ஒரு, அது சில சப்தங்கள்ல தமிழ்ல ஒரு தவறான கருத்துக்கள் வருது. தவறான கருத்துக்கள்னா, இது இது தான் தோணினா என்னவா சுவாமி, தான் தோணி சொன்ன தான் தோணி என்ன ஸ்வயம் வியக்தம்னு பேர். தான் தோணி ஸ்வயம் வியக்தம். ஸ்வயம் வியக்த கஷேத்திரங்கள் 8 கஷேத்திரங்கள் கேள்விப்பட்டிருக்கணும். வானமாமலை, இந்த மாதிரி கஷேத்திரங்கள் இருக்கணும். பத்ரி, இதெல்லாம் ஸ்வயம் வியக்த கஷேத்திரம். அந்த மாதிரி ஸ்வயம் வியக்த கஷேத்திரமா இருக்கிறது. அதே போல இந்த ஸ்வயம் வியக்தனா பெருமை தானே, அந்த பெருமைக்கு தகுந்தாற் போல இருக்கணுமோ அந்த இருக்கணும். ஆனாலும் இவர் தாயார் தகப்பனம் இல்லைன்னு வருத்தம் வந்துட்டான். யார் என்ன பண்ணிட்டு, இந்த வேதம் என்ன பண்ணிட்டு, தாயார் தகப்பனம் வேணுமே, என்ன பண்ணலான்னு நம்மாழ்வாரை தாயாக ஏற்றுக்கொண்டது வேதம். தமிழ் செய்த மாறம் நம்மாழ்வாரை தாயாக ஏற்கொண்டது. அப்படின்னா ஆழ்வாருடைய திருவாக்காலே புறப்பட்டது வேதம். ஆழ்வாருடைய திருவாக்காலே தின அன்னைய தினத்திலிருந்து வேதத்துக்கு தான் தோணி பத்தம் போயிடுச்சு. இத்தனை தான் தோணி தான் தோணி தான் தோணி ஒருத்தரவு விஷயத்தே இல்ல, வெய்யவே வசமே இல்லாது. அதுதான் நிறை, அதுதான் பெருமையே. ஆனா சில பேர் தான் தோணித்தனம் தான் தோணித்தனம் சொல்லிட்டு இருக்காங்க. அது இன்னும் வசமா நினைச்சிட்டு இருக்கு. இப்ப அந்த குறை போயிடுச்சு, அந்த பட்டம் போயிடுச்சு, தான் தோணி பட்டம் போயிடுச்சு. நம்மாழ்வார் திருவாக்களை தோன்றினபடியாலே புது பட்டம் கிடைச்சிருச்சு. அப்ப இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, நல்லா பாருங்க, வேதமா இருக்கும் போது என்ன, அந்த வேதமே ஒரு தாயார் தகப்பனாரை தேர்ந்தெடுத்துக் கொண்டு நம்மாழ்வார் திருவாக்களே வந்தபடியால என்ன, இந்த இடத்துக்கு வித்தியாசம் இருக்கணும். என்னதான் வித்தியாசம்னா ஆச்சரியமா தெரிவிக்கிறார் பாருங்க. அதாவது வேதமா இருக்கும் போது இது மண்குடம் போலே, நம்மாழ்வார் திருவாக்களே வந்த போது இது பொற்குடம் போலே. என்ன சுவாமி சொல்றேன், மண்குடம் பொற்குடம். பொற்குடம் பொன்னாலாக்கப்பட்ட குடம் பொற்குடம், மண்ணாலாக்கப்பட்ட குடம் மண்குடம். சரி சுவாமி, மண்ணாலாக்கப்படும் பொன்னாலாக்கப்படும் சொல்லிடு, மண்குடம் பொற்குடம்னா விலையுறந்த பண்டம் என்பது அல்ல. நல்லா பாருங்க. ஓஹோ, இது மண்குடம்னா வேதம் மண்குடம் சொன்னோம்னா அப்ப சுமாராது அவ்வளவு விலை கிடையாது சுவாமி. திருவாய்மொழி பொற்குடம் தானே, அப்ப விலையுறந்த பண்டமானா அது இங்க அர்த்தம் இல்லை. ஏன்னா அது என்ன சுவாமி, மண்ணில் பண்ணிருக்கார், இது தங்கத்தால பண்ண சுவாமி. அது மண் சட்டி, இது தங்க சட்டி. சட்டின்னு சொல்ல மாட்டேன், தங்க குடம்னு சொல்லுவா. அப்படி இருக்கச்சே இது விலை உயர்ந்ததானா, அந்த அர்த்தத்தை சொல்றேன். ரெண்டுமே எதுக்கு பயன்படுறது, அந்த மண்குடமும் தீர்த்தம் எடுக்கதான் பயன்படுறது. அதே போல இந்த பொற்குடமும் தீர்த்தம் எடுக்கதான் பயன்படுது. பயன்பாடுன்னு பார்க்கறதே ரெண்டுத்துக்கு வித்தியாசம் கிடையாது. என்ன பார்த்துக்கலாம், அதுலயும் தீர்த்தம் எடுக்கலாம், இதுலயும் தீர்த்தம், வித்தியாசம் கிடையாது. ஆனா என்ன வித்தியாசம்னா, மண்குடமும் செப்பு குடமும் ஆச்சார அனுஷ்டானம் என்பது நியமம் அதிகம். நல்லா பார்த்துக்கணும், நல்லா பண்ணுவோம். மண்குடம் இருக்கு இல்லையா, அது செப்பு குடம். அது பொற்குடத்தை சொல்லல, பொன்னாலாக்கப்பட்ட குடத்தை சொல்ல. செப்பு குடம் இருக்கு இல்லையா, அந்த செப்பு குடத்துக்கெல்லாம் ஆச்சார அனுஷ்டானம் இப்படிதான். மண்குடத்தை இப்படிதான் சுத்தி பண்ணணும், செப்பு குடத்தை இப்படிதான் ஒரு நிலையெல்லாம் உண்டு. சுண்ணாம்பால பண்ணணும், களிமண்ணால பண்ணணும், சாம்பலால பண்ணணும், சுத்தி பண்றது இதெல்லாம் உண்டு. அநேகமா வெள்ளி பாத்திரம் தான் இருக்கு இல்லையா, வெள்ளி பாத்திரம் சுண்ணாம்பால பண்ணணும்னு சொல்லி இருக்கு. சில பேர் வேற இதெல்லாம் பண்ற. சில பாத்திரம்லாம் இனி இந்த ஷேர் இருக்கணும், ஷேரால பண்ணணும்னு சொல்லியிருக்கு. சில பாத்திரம்லாம் சுத்தி பண்றது நிலையே வேறு. இந்த நிலையெல்லாம் இதுக்கு உண்டு. மண்ணால் ஆக்கப்பட்ட குடமா இருந்தாலும், செம்போ பித்தளையால் ஆக்கப்பட்ட குடமா இருந்தாலும், இதுக்கெல்லாம் இந்த நிலை உண்டு, இந்த ஆச்சாரம் உண்டு. பிரியத்துக்காக ஒண்ணுன்னு சொல்றேன். இன்னொன்னு என்னன்னா, மாக்கல் சட்டின்னு கேள்விப்பட்டிருக்காரு. இனிமே அதெல்லாம் எக்ஸிபிஷன் தான் வைக்கணும். மாக்கல் சட்டினா ஊறுகாய் போடுறா பாருங்க. அந்த காலத்துல ஊறுகாய் போடுவா, மாவடி எல்லாம் போடுவா. அந்த ஊறுகாய் போட்டுருச்சு, அவெல்லாம் போட்டுருச்சு.
அவளுக்கு ஒரு கை இருக்கும். இன்னைக்கு ஊர்காலம் பாட்டில கொடுக்குறா பாருங்க, அதுல நிறைய கெமிக்கல்லாம் கலந்து இருக்கு. அது வெறுமே இல்லை, வெளியே இருக்க பண்டங்கள்லாம் சாப்பிடவே படாது. அதுவும் ஆச்சாரம் இருக்கா சாப்பிட மாட்டா, விட்டுருங்க. அப்படி இருக்கச்சே அதனாலதான் அது கொஞ்சம் கெடாம இருக்கு. ஆனா இந்த வீட்டு பழக்கம் இருக்குல்ல, அந்த அநியாயம் ஸ்ரீகள்லாம் இருக்கா இல்லையா, அவள் கை பழக்கம் உண்டு. அந்த கைப்பழக்கத்தை வச்சுக்கொண்டு இந்த மாக்கல்ஸ்ல ஊறுகா போடுவா. அது கிட்டத்தட்ட 2 வருஷம் 3 வருஷம் எல்லாம் வரும். அவளே சில காலத்துல அதை தொடமாட்டான், ஆச்சாரத்துக்கா தொடமாட்டான். இந்த காலத்துலதான் தொடரும், இந்த காலம் தொடப்படாது அப்படின்னு சொல்லிருக்கா. காத்தால எழுந்து தீர்த்தமாட்டு மத்தியானத்துக்குள்ள தொட்டாதான் உண்டு, அதுக்கப்புறம் அவன் தொடவே மாட்டான். அப்ப மாக்கள் சட்டிக்கு சில சில நியமனங்களை உண்டணும். இன்னைக்கு மாக்கள் சட்டின்னா என்ன சுவாமி, எது சுவாமி என்னன்னா, அதுக்கு ஆச்சாரம் நிறைய இருக்கணும். இன்னென்னபடி ஆச்சாரம் இருக்கணும். மாக்கள் சட்டிக்கு, மண் சட்டிக்கு இன்னென்னபடி ஆச்சாரம் இருக்கணும். செம்பு சட்டிக்கு இன்னென்னபடி ஆச்சாரம் இருக்கணும். பித்தளைக்கு குடத்துக்கு இன்னென்னபடி ஆச்சாரம் உண்டு. அதே பொன் பாத்திரமா இருக்குன்னு வச்சுக்கேன், பொற்குடம், பொற்குடமா இருந்தா இந்த குறையே கிடையாது, எந்த குறையும் கிடையாது, எந்த குறையும் கிடையாது. ஆனா அந்த மட்குடத்துக்கு நிறைய ஆச்சாரங்கள் உண்டு. என்னென்ன நிலையோடு பண்ணினாதான் அதுக்கு பாவனத்துவம் உண்டு, இல்லைன்னா பாவனத்துவம் கிடையாது, சுத்தியே கிடையாது மண்குடத்துக்கு. ஆனா பொற்குடத்துக்கு அந்த தேவையே கிடையாது, வெறும் அளவு எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம், அந்த நிலை உண்டு. இப்ப மண்குடம் போலே வேதங்கள், பொற்குடம் போலே ஆழ்வார் திருவாக்குல வந்தப்பட்ட திருவாயுமொழி. அந்த வேதங்களே வேதம் தமிழ் செய்த மாறன் என்று சொல்லக்கூடிய ஆழ்வாருடைய திருவாக்குல வந்து பெறப்பட்ட திருவாய்மொழி. அப்ப பொற்குடம் என்றாலே நேமமே ஒண்ணுமே இல்லையே, நேமம் குறைவுன்னு பார்த்த போனோம். அப்ப நேமம் குறைவுனாலே எல்லாரும் அனுபவிக்கலாம், எல்லாரும் அனுபவிக்கலாம். ஆனா மண்குடம்னு சொன்னாச்சுன்னா இப்பதானே பார்த்தோம், நிறைய நியமங்கள் ஆச்சார நியமங்கள் நிறைய உண்டு இல்லையா. அப்ப நிறைய இருக்கிறபடியா என்னாகுன்னா, அப்ப மண்குடமாக இருக்கக்கூடிய வேதங்களை சிலர் தான் அனுபவிக்க முடியும், சிலர் அனுபவிக்க முடியாது. சிலர்னா யாரு, திரைவர்ணிக்கிறது, பிராமணன் என்ன, சத்திரியன் என்ன, வைசியன் என்ன, இந்த 3 வர்ணத்தவர்கள் தான் அனுபவிக்க முடியும், வாசிக்க முடியும். அது மட்டுமல்ல, இன்னொன்னு என்ன தெரியுமா, இந்த 3 வர்ணங்கள் மட்டுமல்ல, எந்த வர்ணத்துல பிறந்த ஸ்ரீகள் அந்த வேதத்தை அனுபவிக்க முடியாது, தொடவே முடியாது. இதுக்கு அதிகிருத்த அதிகாரம்னு வேறு, அதிகிருத்த அதிகாரம், அந்த அதிகாரம் படைத்தவர்கள் தான் அதை அனுபவிக்க முடியும். ஆனா 4வது வர்ணத்தவர்கள் ஆண்களும் முடியாது பெண்களும் முடியாதுன்னு சொல்லியாச்சு. அதுதான் மண்குடம் போலே வேதங்கள். அதே திருவாய்மொழி சுவாமி அனைவரும் சொல்லலாம், பொற்குடம் அது அனைவரும் சொல்லாமனா, அதை எல்லாரும் சொல்லலாம் பொற்குடம் போல. அதே அப்ப வேதமும் தான் தோணித்தனமா இருந்தது, ஆழ்வார் திருவாக்கில் புறப்பட்டபடியாலே என்ன ஆயிடுச்சு, உயர்த்தி ஆயிடுச்சு. என்னமா உயர்த்தி ஆயிடுச்சு பாருங்க. எல்லாரும் இப்ப நீங்க எல்லாருமே சேவிக்கலாமே. அதுக்கு வேதமும் பெண்களை பெறப்படாது. இன்னைக்கு நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள், விஷ்ணு சகஸ்ரநாமம் சேவிக்கலாமா கூடாது, ஓம் நமோ விஷ்ணவே பப்ப விஷ்ணவே அப்படின்னு வந்துட்டு இருக்கு, ஓம்காரம் வந்துட்டு இருக்கு, சேவிக்கலாமா கூடாதான்னு நீங்க நிறைய சர்ச்சைகள்லாம் வந்துட்டு இருக்கணும். அந்த மாதிரி சர்ச்சைகள் திருவாரூரில் இருக்கானா, ஒண்ணுமே கிடையாது. உயர்த்தி 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 எல்லாருடைய திருவாரூர் அதை எப்படி அதே போல நம்மாழ்வார் பெருமை அவர் சொல்றதுன்னா, இதை நம்ம எப்படி ஒத்துக்கிறோமோ அதே போல நம்மாழ்வாருடைய பெருமை அவர் சொல்லும் போது ரசிக்காது, மதுரகவி ஆழ்வாருடைய திருவாக்குல வந்தாதான் அது ஏற்றம் படைத்தார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார். இப்ப இதுக்கு மேல ஆச்சரியமா தெரிவிக்கிறேன், என்ன தெரிவிக்கிறேன்னா, சரி சுவாமி, தான் பிரபந்தத்தை நம்மாழ்வார் சொல்லிட்டு கூடிய இடம் உண்டா, நீங்க அவர் பெருமையை சொன்னா அவர் பிரபந்தத்தை சொல்லிட்டு இருக்காரணும், அந்த மாதிரி இடம் உண்டான்னு நாளைக்கு சாயங்காலம் பார்க்கணும். கார்த்தால ராமானுஜம் காலட்சேபம் உண்டு. ஆச்சரியமான படிகொண்ட கீர்த்தி ராமாயணம் என்னும் பக்தி வெல்லும் அந்த பக்தியில முழுக்க போறோம். அதுலயும் ராமனுக்கு இருக்கக்கூடிய நாயக லட்சணம், அதே நாயக லட்சணம் சுவாமி எம்பெருமானாருக்கு உண்டான 5 லட்சணங்கள் கார்த்தால பார்த்தோம். நாளை கார்த்தால மிச்சம் இருக்கும் 5 லட்சணம் என்ன, மேற்கொண்டு ராமானுஜம் வியாக்கியானம் மனவாளம் வியாக்கியானம் என்ன, அவதாரிகை என்ன, மேற்கொண்டு வேலோகஞ்சியோட வியாக்கியானம் பார்க்கணும். இப்ப ஏதாவது சந்தேகம் இருந்தா அவசியம் கேட்க முடியும், பிரார்த்திக்கிறேன். ஆழ்வார் எம்பெருமானார்ஜிய திருவிவேசனம் ஆச்சாரியம் திருவிவேசனம் பாகவதாக திருவடிகளே சரணம். தன்யஸ்மி சுவாமி, திருடி சேர்ச்சுக்கிற